நாளிலே கர்த்தர் தாமே அவரை ஆராதிக்கும்படியாக நம் அழைத்து வந்ததான அவர் உன்னதமான வழிகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் இருக்கிறபடினா සුදත්මයන් වහන්සේ සමග සිටින නිසා මම දෙවියන් වහන්සේට අනේක වාරයක් ස්තුතිවන්ත වෙනවා. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். අද දවසේ ඇවිල්ලා විශේෂ වූ දවසක්. ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? මන්ද කියනවා නම් ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? ඇයි කියලා අහනවා නම් ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? ඇයි කියලා ඔයගොල්ලෝ අහනවා නම් ஆனவாது අහනවද? நீங்க நினைக்கலாம் அவர் இந்த ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்கனால கேட்கறாரு போல. ස්ටේජ් එක දාපු ඉඳලා අහනවයි කියලා හිතන්න පුළුවන්. அது இல்லை. ඒක නෙමෙයි. இந்த முழு உலகம் இந்த நாளிலே பெந்தகோஸ்தே நாளை கொண்டாடுகிறது. මේ මුළු ලෝකෙම ඇවිල්ලා බෙන්තකෝස්තු දවස් ඇවිල්ලා සමරනවා. அதாவது சபையின் ஆரம்ப நாள் இதுதான். සභාවේ ආරම්භය මේ දවස තමයි. அதாவது ஜூன் மாதம் 8ஆம் தேதி கிடையாது. ජූන් මාසේ 8 වෙනිදා නෙවෙයි. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து 40 நாட்கள் பூமியில இருந்து பரலோகத்திற்கு சென்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அந்த நாளிலே சபை ஆரம்பமானது. යේසුස් වහන්සේ ඉපදිලා මැරිලා ආයමත් උන්වහන්සේ නැගිටලා ආයමත් උන්වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයට ගියන් පස්සේ සුද්ධාත්මයන් වහන්සේ මේ පොළොවට ආවයින් පස්සේ මේ දවසේ සමරනවා. காலையிலே ஒருவர் பிரசங்கம் பண்ணினார். උදෑසන ඇවිල්ලා දේශනාවක් මම ඇහුවා. ඔන්ලයින් එකේ. அதாவது இந்த பெந்தகோஸ்தே நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னால இருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடின ஒரு நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்களை நிரப்பினார் என்று சொல்லி பிரசங்கம் பண்றார். යේසුස් වහන්සේ එන්නට කලින් සුද්ධාත්ම පෙන්තකොස් දවස් සමරනවායි කියලා යාවෙලා දේශනා කරා. அது அவர் எங்க இருந்து பிரசங்கம் பண்ணான்னு எனக்கு தெரியல. அதுக்கு வசன ஆதாரம் இருக்குதா என்று எனக்கு தெரியவில்லை. කොයි වචනේ අරගෙන යාවෙලා දේශනා කරාද කියලා දන්නේ නැහැ. ஏனென்றால் अनेक காரியங்களை நாம் நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய அதாவது பேசணும் பிரசங்கம் பண்ணணும்ன்றதுக்காக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். මම කතා කරන්න ඕනේ මම දේශනා කරන්න ඕනේ කියලා සමහර කට්ටිය ඇවිල්ලා දේශනා කරනවා. ஆனால் வேதம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை மறந்திருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනය ඇවිල්ලා කොච්චර භයානකයිද කියලා අපි අමතක කරනවා. ஏன் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தின் ஒரு வசனம் உண்டு. එලිදරව් පොතේදී වචනයක් තිබෙනවා. இந்த வேத புத்தகத்திலே இருக்கிறதான வசனத்தோடு கூட ஒன்றை கூட்டினால் எகிப்தியருக்கு உண்டான வாதைகளில் ஒன்றை நம்ம இது சுமத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். මේ වචනේ තිබෙනවා එක පදයක් අවිලා අපි වැඩි කරොත් මේ මිස්රේ ආවා වූ ඒ වගේ විපත්ති අපිට වෙනවයි කියලා තිබෙනවා. அதே வேதம் சொல்லுகிறது. ඒ බයිබලයේම இந்த කියනවා. வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் நம்முடைய வசதிக்காக சௌகரியத்துக்காக நாங்கள் எடுத்து போட்டால் මේ වචනේ ඇවිල්ලා සමහර වචන ඇවිල්ලා අපි අරන් දැම්මොත් ஜீவ புத்தகத்திலிருந்து நம்முடைய பெயரை தேவன் எடுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ඒ ජීව පොතේදී දෙවියන් වහන්සේ අපේ නම අරන් දානවායි කියලා තිබෙනවා. அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு வசனம் உண்டு. ඒක විතරක් නෙමෙයි තව වචනයක් තිබෙනවා. அதிக ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று ගොඩක් ඒ විපත්ති එනවායි කියලා. உங்களில் அநேகர் போதகர்களாய் ஆகாதிருப்பீர்களாக என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ඔයගොල්ලන්ට දෙවියන් වහන්සේට සේවකෙක් වෙන්න එපයි කියලා දෙවියන් වහන්සේගේ වචනේ அப்ப කියනවා. இந்த நாளிலே தேவனுடைய பிரதான கிருபையினாலே அநேகர் ஊழியர்களாய் ஆகியிருக்கிறார்கள். கர்த்தர் ஊழியம் செய்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් බොහෝ අය සේවකයන් වෙලා තිබෙනවා සේවය කරමින් සිටිනවා. ஊழியம் செய்கிறவர்கள் தேவ சித்தத்திற்கு அமைய தேவனுடைய வார்த்தைக்கு அமைய தேவன் சொல்லுகிறதற்கு இணங்க ஊழியம் செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේ කියන පරිදි දෙවියන් වහන්සේ කැමති ආකාරයට අපි ඇවිල්ලා සේවාව කරන්න ඕනේ. அப்படி இல்லாத பட்சத்தில் அதிக ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு தான் உண்டாகும். එහෙම නැත්නම් ඒගොල්ලන්ට තමයි ඒ සියලු දේම වෙන්නේ. அது மாத்திரமல்ல ඒක විතරක් නෙමෙයි. வேதம் நம்ம எல்லாருடைய கரங்களிலும் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය අපගේ සෑම දිනාගේ දෑත් වලින් තිබෙනවා. இருக்குதா? තිබෙනවද? இருக்குதா இல்லையா? තියනවද නැද්ද? இருந்தா தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். තියනවද උස්සලා පෙන්නන්න. வெரி குட். ஆனா ஒரு சிலர் இல்லை. සමහර කට්ටිය ඉන්නේ அப்ப நாம எதிர்த்து நினைக்கிறேன் இல்லாம இருக்கிறோம். අපිටන්න පුළුවන් නෙමෙයි. நல்ல நேரம்டா சாமி கொண்டு வரல. அந்த වෙලාවට ගෙනාවේ නැත්තේ. எனக்கு அதை வச்சு என்ன சொல்ல போறானோ தெரியலையா அவரு. ඒක තියලා මොනවා කියයිද කියලා දන්නේ නැහැ. ஆண்டோட வசனம் நம்ம நாயகி.
දෙවියන් වහන්සේගේ වචනය ඇවිල්ලා අපිට විනිශ්චයපත් කරනවා. ஏனென்றால் நாங்கள் பேசுகிறோமோ இல்லையோ, ஊழியர்கள் சொல்லித் தருகிறார்களோ இல்லையோ, අපි කතා කරනවද නැද්ද නැත්නම් සේවකයන් කියලා දෙනවද නැද්ද? எல்லாருடைய கரத்திலும் இப்பொழுது வேதம் இருக்கிறது. හැමෝගෙම දෙයක් වලින් දෙවියන් වහන්සේගේ வேதத்தை වචනය வாசிக்க வேண்டியது, வேதத்தை தியானிக்க வேண்டியது, வேதத்தில் உள்ளபடி வாழ வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய மேலும் விழுந்ததான ஒரு கடமை. අපි බයිබලයේ කියවන එක, බයිබලයේ පරිදි අපි ජීවත් වෙන එක අපේ යුතුයකමක් ඇටියට තිබෙනවා. அதன் பிரகாரம் இந்த நாளிலே நாங்கள் வேதத்திலே வாசிக்க கேட்டதான வேத பகுதியிலே අපි අසන්න ලැබුණා වූ මේ බයිබල් කොටසේ கலாத்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் தொடங்கி 19வது வசனம் முடிய நாங்கள் வாசித்தோம். ගලාතිය 4 වෙනි පරිච්ඡේදයේ 10 සිට 19 වෙනකම් අපි කියවන්න ලැබුණා. நாட்களையும் 10வது வசனம், 10 වෙනි පදය நாட்களையும் මේ දවසද மாதங்களையும் මාසයේද காலங்களையும் කාලයේද வருஷங்களையும் අවුරුද්දද பார்க்கிறீர்களே. සලකන්න. பார்க்கிறோமா? අපි බලනවාද? 2025வது வருஷத்தை நாங்கள் வருஷத்தை பார்த்திருக்கிறோம். 2025 වෙනි අවුරුද්ද අපි බලලා තිබෙනවා. 6வது மாதத்தை பார்த்திருக்கிறோம். 6 වෙනි මාසෙ බලලා තිබෙනවා. 8வது மாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 8வது நாளே 8 වෙනි දවසේ ඇවිල්ලා බලමින් සිටිනවා. அப்ப இதெல்லாம் நமக்கு மறைவா இருக்கவில்லை. මේ සියලු දේ ඇවිල්ලා අපිට සංගවලා තිබෙන්නේ නැහැ. ஆனால் இந்த நாளிலே එනමුත් මේ දවසේදී காலங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். දවස් අපි බලනවා. மழை பெய்யுது, වහිනවා, வெயில் அடிக்குது, අවුව පායනවා, நிலநடுக்கம் உண்டாகுது, භූමිකම්පාව ඇති වෙනවා. மற்றது என்னது அநேக விதமான வாதைகள் ஆரம்பித்திருக்கிறது. බොහෝ අසංගතය ඇති වෙලා තිබෙනවා. அநேக தேசங்களிலே பஞ்சங்கள் உண்டாகி இருக்கிறது. බොහෝ මෙවැනි දේවල් සිදු වෙලා அநேக තිබෙනවා. தேசங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. බොහෝ දේශවල වලදී ඇවිල්ලා යුද්ධය පවතිනවා. தேசத்திலே தலைவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். මේ දේශය ඇවිල්ලා නායකයන් ඇවිල්ලා වෙනස් වෙනවා. நேற்று இருந்த அநேகர் இன்று இல்லை. ඊයේ හිටපු කට්ටිය අද දවසේදී இப்படி නැහැ. அநேக காரியங்கள் நம்முடைய இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. මේ බොහෝ දේවල් ඇවිල්ලා අපි සිටිනා වූ මේ දවස්වලදී සිදු වෙනවා. அப்ப எல்லாமே நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நடந்து கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்திலே අපේ net වලින් පෙනෙන්නට ලැබුණා වූ මේ දවස්වලදී நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். පවුල් කියනවා මම ඔබලා උදෙසා කරා වූ මේ දේවල් ඇවිල්ලා සිදු වෙන්නේ නැහැ කියලා මම බය වෙලා තිබෙනවා. அதாவது இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு 18 வருஷங்கள். මේ සභාව ඇවිල්ලා ගොඩනගලා දවස් අවුරුදු 17ක් වෙනවා. 18ක් වෙනවා. அப்ப இந்த 18 வருஷங்களாய் මේ අවුරුදු 18ම நான் உங்களுக்காய் பட்ட பிரயாசம் விருதாய் போயிருக்கிறதோ என்று சொல்லி இன்றும் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். මම ඔබලා උදෙසා වින්දාව මේ වීර්යය ඇවිල්ලා කල නැතුව වෙනවාද කියලා මම බලා සිටිනවා. மற்றவர்களை குறித்தோ மற்ற சபைகளை குறித்தோ எனக்கு அக்கறை இல்லை. වෙන සභාවල් ගැන මට කිසිම මේවේකක් නැහැ. அக்கறை இல்லை என்று சொன்னால் ඒගොල්ලන් ගැන කිසිම මේවේකක් නැහැ කියලා அதை කියනවා. குறித்து கணக்கொப்பி வைக்க வேண்டியதான அந்த நிலை எனக்கு இல்லை. ඒගොල්ලන් ගැන ඇවිල්ලා ගණන් දෙන්න මට කිසිම දෙයක් නැහැ. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே விலை கொடுத்து சம்பாதித்ததான இந்த சபை, උන්වහන්සේගේ ලේවලින් විලය දීලා ගත්තා වූ මේ සභාව, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதான நீங்கள் ஒவ்வொருவரும் උන්වහන්සේගේ ලේවලින් මිල ගත්තා වූ අපි සියලු දෙනාම ஆண்டவருடைய வருகையிலே அவருக்கு முன்பதாய் நாம் நிற்கவில்லை என்று சொன்னார். උන්වහන්සේගේ පැමිණීමේදී උන්වහන්සේගේ ඉදිරියේ අපි නොසිටියා නම් நாங்கள் பரிதபிக்கப்படுகிறவர்களாய் மாறி விடுவோம். අපේ දේ ඇවිල්ලා කාටවත් කියන්න වෙච්චර දුකට තිබෙනවා. நான் சொல்லுகிறது புரிகிறதா இல்லையா? කියන එක තේරෙනවද නැද්ද? புரிந்தமாமன்னு சொல்லலாமே. ඒක තාමෙන් කියන්න පුළුවන්. ரொம்ப பேருக்கு புரியல. සමහර කට්ටියට ඒක තේරිලා නැහැ. அப்ப ஆமென் சொல்லலன்னா நீங்க வசனத்துக்கு நான் சொன்னதுக்கு கீழ்ப்படியுங்க. ආමෙන් කිව්වේ නැත්නම් මම කියපු වචනේට ඔයගොල්ලන් කීකරුනේ නැහැ. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். පූජාවටත් වඩා ඇවිල්ලා කීකරුකම ඇවිල්ලා ගොඩ ලොකු දෙයක්. இந்த நாளிலே அநேகர் தேவனுடைய வார்த்தையின்படி வாழாமல் இருக்கிறீர்கள் என்பதற்கு நம்முடைய சபையும் ஒரு ஆதாரம். ගොඩක් කට්ටිය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ වචනේට හරි ආකාරයට ජීවත් වෙන්නේ නැහැ කියලා අපගේ සභාවත් එක උදාහරණයක් තිබෙනවා. ஆராதனையில் ஒரு பாடலை பாடினோம். නමස්කාර වේලාවට අපි ගීතිකාවක් ගායනා කරා. 4 பாட்டு ஒரு பாட்டு. ගීතිකා 4ක් ඒකින් එකක්. விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். කැමති ඇටියට කරන්නේ නැතුව ඒ අකමැති දේ තමයි මම කරන්නේ. இயேசுவே உதவி செய். යේසුනි මට උදව් කළ මැනව. අපි ගායනා எத்தனை කරා. பேர் அது உண்மையாய் உனக்கு ஆண்டவரே நான் மாத்துங்கன்னு பாடுனீங்க? ඊදෙනෙක් ඒක සැබවින්ම ඒක ගායනා කරේ මම වෙනස් වෙන්න ඕනේ කියලා. அப்படிதான் நான் பாடுறேன்.
එහෙම තමයි ගායනා அதாவது ஏதோ பாட்டு ஒன்று பாடக்கூடாது. මොකටද මම ගායනා කරනවායි කියලා ගායනා කරන්නේ? ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். එක දෙයක් මතක තියාගන්න. நம்முடைய ஆராதனையில் தான் கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இல்ல. අපේ නමස්කාරයෙන් තමයි දෙවියන් වහන්සේ ඉන්නවයි කියලා හිතුවොත් එහෙම 45 தொடங்கி 1 மணி நேரம் நாங்கள் கூடின பட்சம் நாங்கள் ஆராதிக்கிறோம். අපි වෙලා පැයක් වැඩි කාලයක් වගේ අපි சில නමස්කාර நேரம் කරනවා. அதையும் தாண்டி நாங்கள் ஆராதிக்கிறது உண்டு. ඒකටත් වැඩියෙන් අපි නමස්කාර කරනවා. ஆனால் பரலோகத்தில் 24 மணி நேரம் விடைவிடாதபடி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கோடான கோடி தூதர்கள் அவர்களை துதிக்க தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ දූතයන් ඇවිල්ලා ස්වර්ග රාජ්‍යය ඇවිල්ලා පැය 24ක්ම ඇවිල්ලා සුද්ධාත්ම සේනාවල දෙවියන් වහන්සේ සුද්ධයි 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 කියලා ඒගොල්ලෝ அப்ப කියනවා. அந்த சேனைக்கு முன்பதாக நாம் ஒண்ணுமே கிடையாது. ඒ සේනාවලේ ඒ සේනාවෙන් ඇවිල්ලා අපිට මොකුත්ම නැහැ. ஆனாலும் நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பிலே நாங்கள் கர்த்தரை நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய சக்தியினாலும் முழு சிந்தையோடு வேற எந்த ஒரு இதுவும் இல்லாதபடி நாங்கள் துதிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். අපි කිසිම සිතුවිල්ලක් නැතුව මුළු සිතින්ද මුළු ආත්මයෙන් උන්වහන්සේව අපි නමස්කාර කරන්න ඕනේ. என்னுடைய அநேக நாள் ஜெபம் මම බොහෝ දවස් යාඥා කරන මේ යාඥාව பூமியிலே வாழ்ந்தான் எந்த ஒரு மனுஷனும் சொல்லவில்லை என்னை போல மாறுங்க அப்படி. මේ ලෝකේ ජීවත් වුණා කිසිම මිනිසෙක් කියලා මම වගේ වෙනස් වෙන්න කියලා. என்னை போல ஆகுங்கள் என்று சொல்லவில்லை. මම වගේ වෙනස් වෙන්න කියලා කවුරුත් කියලා என்னை නැහැ. பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. මා පිටිපස්සේ එන්න කියලා කවුරුත් කිව්වේ ஆனால் නැහැ. பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். කවුරුත් කිව්වා. காரணம் என்ன? මොන කාරණේ ஆண்டவருடைய මොකක්ද? வார்த்தையின் படி வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். දෙවියන් වහන්සේගේ වචනය පරිදි ජීවත් වුණා වූ ඒ සුද්ධවන්තයෙක්. அந்த ஸ்தானத்துக்கு நாங்களும் வர வேண்டும் என்கிறதுதான் என்னுடைய தேவனுடைய பிரியம். ඒ ස්ථානයට යන්න ඕනේ කියලා තමයි මගේ සහ දෙවියන් වහන්සේගේ ආශාව. ஆண்டவருடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය පැහැදිලිව කියනවා. குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயல் நம்மிடத்தில் உண்டாகாத பட்சத்தில் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ඒ පුත්‍රයාණන් වහන්සේගේ ස්වරූපයට වෙනස් වුණේ නැත්නම් අපිට ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. புரியுதா? තේරෙනවද? ரட்சிக்கப்பட்டால் பரலோகம் கிடையாது. ගැලවීම ලැබුණොත් ස්වර්ග රාජ්‍යය அந்நிய නෑ. பாஷை பேசினால் பரலோகம் கிடையாது. අන්‍ය භාෂාව කතා කරොත් අපිට ස්වර්ග රාජ්‍යය නෑ. ஊழியம் செய்தால் பரலோகம் கிடையாது. සේවාව කරොත් අපිට ස්වර්ග රාජ්‍යය அற்புத නෑ. அடையாளங்கள் செய்தால் பரலோகம் கிடையாது. බොහෝ ආස්කම් කළත් අපිට ස්වර්ග தீர்க்க රාජ්‍යය නෑ. தரிசனம் சொன்னால் பரலோகம் கிடையாது. අනාගත වාක්‍ය කිව්වත් අපිට ස්වර්ග நம்முடைய රාජ්‍යය නෑ. கிரியைகள் எதுவுமே நம்மை பரலோகம் கொண்டு போக முடியாது. අපේ කිසිම ක්‍රියාව ඇවිල්ලා ස්වර්ග රාජ්‍යයට අරගෙන நாம் යන්නේ முற்று නැහැ. முழுக்க இயேசுவை போல மாற வேண்டும். අපි ඇවිල්ලා සැබවින්ම උන්වහන්සේගේ ස්වරූපයට වෙනස් பிதாவாகிய වෙනවා. தேவனுக்கு அவர் முதல் பேரான குமாரன். ඒ පියාණන් වහන්සේට උන්වහන්සේ විතරයි පුත්‍රයාණන් அவருக்கு වහන්සේ. சகோதரனாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். උන්වහන්සේගේ සහෝදරයන් නැටියට ඉන්න ඕනේ කියලා උන්වහන්සේ අපිව ගලවලා තිබෙනවා. ஏசாவை தள்ளி யாக்கோபை தேவன் நேசித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ඒසාව තල්ලු කරලා යාකෝබ ප්‍රේම කරලා කියලා யாக்கோபும் වචනේ அப்படிதான். කියනවා. යාකෝබත් ඒ වගේ තමයි. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை நேசிக்கத்தக்கதான அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். දෙවියන් වහන්සේ ප්‍රිය වෙන ආකාරයට අපගේ ජීවිතේ තිබෙන්න ඕනේ. எல்லா சபைகளிலும் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்தும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை குறித்து பேசுகிறார்கள். සුද්ධාත්මයන් වහන්සේගේ ක්‍රියාවද ආලේපය ගැන ඇවිල්ලා සෑම සභාවල් වලින් කතා කරනවා. ஆனா இன்னைக்கு நாம் அதை குறித்தும் பேசவில்லை. ඒ ගැන අපි කතා කරන්නේ නැහැ. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற தேற்றரவாளர். සුද්ධාත්මයන් වහන්සේ අප සමග සිටිනා වූ සැනසීලිදායකයන්. அவர் வருஷத்துக்கு இந்த பெந்தகோஸ்தே நாள்ல மாத்திரம் வந்துட்டு போறவர் கிடையாது. පෙන්තකොස් දවසේ පමණක් ඇවිල්ලා යනවා එක්කෙනෙක් அது නෙමෙයි. நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவர் வந்து தன்னுடைய வேலையை செய்துட்டு போயிடுவார். ඒ ධර්මිෂ්ඨ දවස්වලදී ආවා වූ ඒ කාර්යය ඇවිල්ලා කරලා උන්වහන්සේ යනවා. இன்று அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் நமக்கு வாக்களிக்கப்பட்டவர். අප සමග ඉන්න ඕනේ කියලා උන්වහන්සේ පොරොන්දු වුණා ආත්මයන් அந்த වහන්සේ. வாக்களிக்கப்பட்ட ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அன்றாடம் நம்மை நடத்த வேண்டும். කිව්වා වූ ආත්මයන් වහන්සේ සෑමදාම අපි උන්වහන්සේ මඟ இப்படி පෙන්වනවා. அநேக காரியங்கள் இந்த வசனங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். நீங்க බොහෝ வாசித்துக் දේවල් கொள்ளுங்கள். ඇවිල්ලා මේ වචනය තුලින් අපි ඇවිල්ලා බලනවා. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் அதை சற்று விரிவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். එක කාරණයක් පමණක් මම ඇවිල්ලා ඔයගොල්ලන්ට කියන්නම් පැහැදිලිව. 19வது வசனம். 19 වන පදය. என் சிறு பிள்ளைகளே, මාගේ කුඩා දරුවනි, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹලා තුළ සෑදෙන්න ඕනේ. உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். නුඹලා උදෙසා ඇවිල්ලා ඒ ප්‍රසව වේදනාව විඳින எத்தனை அம்மா இருக்கு? මව්වරු කී දෙනෙක් ඉන්නවද? இன்னைக்கு உள்ள அம்மா இல்லையோ? ஆச்சிமாரா
ஆட்சி மாற அம்மா மாறலாம். ආච්චිලාද අම්මලාද? அம்மா ஆகிதான் அதுக்கு ஒரு ஆட்சி. අම්මලා වෙලා තමයි ඊට පස්සේ ආච්චි. என்ன தாத்தாவை கூப்பிடுற பிள்ளைன்னு ஒரு தங்கம். සීයයි කියලා කතා කරන කට්ටියක් ඉන්නවා. எனக்கு வவுனியாவிலே எனக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்டு. ආත්මික දරුවෝ ඉන්නවා. அவங்க பிள்ளைக்கு சொல்லுவாங்க, இந்த தாத்தா வந்திருக்காருப்பா, இந்த தாத்தாவோட பேசு. සීයා ඇවිල්ලා ඉන්නවා සීයාත් එක්ක කතා කරන්න. அது சந்தோஷம் தான். ඒකත් සතුටක් තමයි. ஏனென்றால் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. එනවා වචනේ කියන්නේ. அந்த வசனம் என்ன என்று சொன்னால், ඒ වචනේ මොනවද? நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 4வது 6வது வசனம் சொல்லுகிறது. ඒ වචනේ කියනවා ஏவச்சனை நினைவே இதோ உபதேசி தாகத்தை ஹய. तो उद्देश्य दाते है. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். දරුවන්ගේ දරුවන් ඇවිල්ලා ඒ වයසේ කට්ටියගේ ඔටුනක්. பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. දරුවන්ගේ ඇවිල්ලා උසස් වීම ඇවිල්ලා ඒගොල්ලන්ගේ මේ அப்ப பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு என்னவா? දරුවන්ගේ දරුවන් ඇවිල්ලා වයසේ කට්ටියට அது මොනවද? கிரீடம். ඒක ඇවිල්ලා ඔටුන. கிரீடம் வந்து எல்லாருக்கும் கிடையாது. ඔටුන ඇවිල්ලා හැමෝටම නැහැ. அது ராஜாக்களுக்கு கிடைக்கும். ඒ රජවරුන්ට තමයි ලැබෙන්නේ. ராணிமார்களுக்கு கிடைக்கும். මේ රජිනියවරුන් වලට அப்ப විතරයි. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது அது நமக்கு எல்லாம் கிரீடமாய் மாறுகிறது. දරුවන්ගේ දරුවන් තිබෙන එක ඇවිල්ලා ඒක ලොකු ඔටුනක්. அப்ப செய்யறதுலாம் நமக்கு கிரீடம். සයිඩන් ඇවිල්ලා ඔටුනක්. செய்யறது மாத்திரம் கிடையாது. நம்ம ஸ்டெஃப்னி நுரையெல்லாம் கூட நமக்கு கிரீடம். මේ සියලු දරුවන් ඇවිල්ලා අපිට ඇවිල්ලා ඔටුනක්. ஒன்று உட்காந்து இருக்குது, தலைக்கு முத்தெல்லாம் போட்டு எலிசாவும் நமக்கு கிரீடம் தான். එලිසා ඇවිල්ලා ඔටුනක් තමයි. அப்ப இப்பேற்பட்டதான அந்த அந்த ஸ்தானத்துக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். ඒ තත්වයට ඇවිල්ලා අපගේ ආත්මීය ජීවිතේ වෙනස් වෙනවා. ஆனால் இந்த 19வது வசனம் கலாத்தியர் 4:19 என்ன சொல்லுகிறது? මේ ගලාති 4:19 මොනවද කියන්නේ? கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹලා තුල සෑදෙන තුරු நான் கற்ப வேதனைப்படுகிறேன். මම ඇවිල්ලා ප්‍රසව වේදනාව විඳිනවා. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கற்ப வேதனைப்படுவது உங்களுக்கு தெரியாது. ඔයගොල්ලෝ උදේසා ඇවිල්ලා මම ප්‍රසව වේදනාව විඳින එක ඔයගොල්ලන්ට දන්නේ නැහැ. பெற்றெடுத்தீங்க. ඔයගොල්ලෝ ඇවිල්ලා දරුවන් ඇදුවා. இயற்கையாய் பிள்ளையை பெற்றெடுத்தவர்களுக்கும் சுபாවෙන්ම ඇවිල්ලා ඔයගොල්ලෝ දරුවන් செயற்கையாக அதாவது சிசேரியன் மூலமாய் பெற்றெடுத்தவர்களுக்கும் கூட வித்தியாசம் உண்டு. සිසේරියන් කරලා ගත්ත දරුවන්ටත් ඒම වෙනසක් තිබෙනවා. தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்க போறதுல எத்தனை பேர் சிசேரியன் பண்ணீங்க, எத்தனை பேர் வந்து இயற்கையா பெற்றீங்க? මම ඒ ප්‍රශ්නේ ඔයගොල්ලන්ගේ අහන්නේ නැහැ. ஆனா எப்படியோ பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறீங்க. කොහොමද දරුවන් හදාගත්තා? பெற்ற பிள்ளைகளிலே ඒ ඇදුවා වේ දරුවන් වලින් உங்களுடைய பிள்ளைகளிலே ඕගොල්ලන්ගේම கிறிஸ்து දරුවන්ගේ உருவாக வேண்டும் என்று சொல்லி எத்தனை பெற்றோர் பிரயாசப்படுறீங்க? ක්‍රිස්තුස් වහන්සේ එන්න ඕනේ කියලා කී දෙනෙක් ඇවිල්ලා වීර්යය දරනවාද? எவ்வளவு நல்லா படிக்கணும், මගේ දරුවා ඇවිල්ලා හොඳට ඉගෙන ගන්න ඕනේ. எவ்வளவு டாக்டரா, මගේ දරුවා ඇවිල්ලා ડોක්ටර් කෙනෙක් වෙන්න எவ்வளவு ඕනේ. இன்ஜினியரா, මගේ දරුවා ඇවිල්ලා ඉංජිනේර யாராவது நினைச்சீங்க எவ்வளவு தருதல் ஆகும் நினைக்கிறீங்க? කවුරුත් එහෙම හිතන්නේ. ஏனென்றால் எந்த பெற்றோரும் அப்படி நினைக்க மாட்டான். දෙමව්පියන් එහෙම හිතන්නේ නැහැ. ஆனால் தருதலையான பிள்ளைகள் அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். එවැනි දරුවන් ඇවිල්ලා අපිට ගොඩක් කට්ටිය දකින්නවා. ஆனால் எத்தனை பெற்றோர் දෙමව්පියන් කී දෙනෙක්ද உண்மையாக සැබවින්ම என் பிள்ளை இயேசுவை போல மாறணும்னு சொல்லி எத்தனை මගේ දරුවන් ඇවිල්ලා යේසුස් වහන්සේ වගේම වෙනස් වෙන්න ඕනේ කියලා සිතනවාද? அப்படி நீங்க நினைச்சு பார்த்தா එහෙම හිතලා මදි. முதல்ல நீங்க மாறணும். මුලින්ම ඔයගොල්ලෝ වෙනස් වෙන්න. முதல்ல உங்களிலே கிறிஸ்து உருவாக வேண்டும். අප තුළ ක්‍රිස්තුස් වහන්සේ ඇවිල්ලා ගොඩනගෙන්න ඕනේ. எத்தனை பிள்ளைகள் சொல்லுவீங்க அம்மாவை பார்த்து කී දෙනෙක් කියනවද அப்படி ඔයගොල්ලෝ நம்ம අම්මාව அம்மாவை பார்த்து எத்தனை பேர் இருதயத்துல உள்ள சொல்லி இருக்கிறீங்க? ඔයගොල්ලෝ හදවත ඇතුලේ කියලා තිබෙනවද කී දෙනෙක්? அம்மா பாரு பிசாசு மாதிரி கத்துது. අම්මා ඇවිල්ලා යක්ෂණියෙක් වගේ කෑ ගන්නවා. சில பேர் உண்மையா சொல்ல ඇත්තටම කියන්නේ நிறைய பேர் சொல்லிருக்கோம். ගොඩක් කට්ටිය කියලා දෙනවා. இப்ப பார்த்தா எங்க அம்மா பேய் மாதிரியே கத்திச்சு. අම්මා ඇවිල්ලා ලක්ෂ්‍ය பேய் கத்துறத பார்த்துருக்கீங்களா? යක්ෂයා කෑ ගාපේ දැකලා තියෙනවද? பேய் கத்துறத பார்த்துருக்கீங்களா? යක්ෂයා කෑ ගානේ දැකලා තියෙනවද? அதுக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம். ඒකට සසඳලා අපි කියනවා. ஆனால் தேவன் உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ හරිය මේ தரிசனம் දර්ශනයක් ලබා තිබෙන ඔයගොල්ලන්ට. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஒரு கனவு உண்டு உங்கள் வாழ்க்கையை குறித்து. දෙවියන් වහන්සේගේ සිහිරීමක් තිබෙන ඔයගොල්ලන් හිතුව.
நம்ம பிள்ளைகளை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து நமக்கு ஒரு கனவு உண்டானது போல මේ පවුල ගැන දරුවන් ගැන අපිට ඇවිල්ලා දර්ශනයක් තියෙනවා වගේ தேவனுக்கு உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு கனவு இருக்கிறது. දෙවියන් වහන්සේටත් අපි ගැන ඇවිල්ලා ඒක දර්ශනයක් அந்த තිබෙනවා. கனவு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? මේ ඊනේ මොනවද කියලා දන්නවද? தெரியுமா? මොනවද කියලා දන්නවද? தெரியாது. දන්නේ නැහැ. ஏனென்று சொன்னால் தேவனுடைய கனவை அறிந்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் கிட்டி சேரவில்லை. දෙවියන් වහන්සේගේ ඊනේ ඇවිල්ලා අපිට දැනගත් විදියට අපි හරියට நினைக்கலாம், இவருக்கு எப்படி தெரியும் நான் இருக்கிறனா இல்லையா நடக்கிறனா இல்லையான்னு சொல்லி நீங்க எப்படி தெரியும் சொல்லி நீங்க கேட்கலாம். මම ඉන්නවද යනවද කියලා මෙයාට කොහොමද තේරෙන්නේ කියලා ඔයගොල්ලෝ අහන්න පුළුවන්. தேவனுடைய பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේගේ පූජාස්තනේ ඉඳලා මම உங்கள் කියනවා ஒவ்வொருடைய பேரையும் இந்த கோப்பையை எழுதி வச்சு நான் டெய்லி ஜெபம் பண்றது. ඔයගොල්ලන්ගේ හැම එක්කෙනාගේ නම ඇවිල්ලා ලියලා මම යාඥා කරනවා. அசோகனுடைய குடும்பம் அவ்வளவு பேரு, අශෝක්ගේ පවුල தவத்துடைய குடும்பம் அவ்வளவு பேரும், ඒ සහෝදරයා இந்த பிரசன்னாவுடைய குடும்பம் அவ்வளவு பேரும், ප්‍රසන්නගේ පවුල හැමෝම சுதர்ஷினி அடுத்தது நிஷான் வசு இப்படி எல்லாருடைய பெயர்களையும் எழுதி வைத்து நான் ஒவ்வொருவருக்காய் அன்றாடம் நான் ஜெபிக்கிறது. හැම එක්කෙනාගේ නම ලියලා මම හැමදාම යාඥා කරනවා. இந்த சபைக்கு கால் வச்சிட்டு போன அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறது. මේ සභාවට කකුල තියලා ගියාව හැමදෙනා උදෙසම මම அதாவது යාඥා போய் කරනවා. சேர்ந்தவங்களுக்காக ஜெபம் பண்றது கிடையாது. ගියේ කට්ටියට නෙමෙයි මම යාඥා කරන්නේ. அதாவது ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வர்றது இல்லை. එක දවසක් ඇවිල්ලා එක දවසක් එන්නේ. அப்பேற்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கிறது வந்து ஏன்? ඒගොල්ලෝ උදෙසා මම යාඥා කරන්නේ ඇයි? அவர்கள் நம்மோடு கூட சேர்ந்து தொடர்ச்சியாய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. ඒගොල්ලෝ අපිත් එක්ක එකතු වෙලා ඒගොල්ලෝ හැමදාම යාඥා කරන්න ඕනේ. இன்னும் அநேக ஊழியர்கள் ஏன்னா என்னுடைய இருதயத்திற்கு அதாவது சமீபமாய் இருக்கிறவர்கள் මාගේ අදවතට එකතු වූ මේ සේවකයන් யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறது. කවුරු කවුරු ගැලවීම ලබන්න ඕනේද ඒගොල්ලෝ උදෙසා මම යාඥා කරනවා. அது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா කවුද කියලා බැලුවොත් அந்த ஒரு பிரிண்டிங் ஷாப் இருக்குது அங்க ரத்னராமத்துல சந்திரவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறது. සඳරුවන් අපේ ඒගොල්ලෝ උදෙසා இந்த යාඥා பில்டிங் කරනවා. ஓனருக்காய் சாந்த பெரேரா அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது. මේ බිල්ඩින් ඕනර් උදෙසා මම යාඥා நான் කරනවා. இப்பவே போய் சாம வாங்குறது ஜெயமா ஸ்டோர்ஸ்க்காக ஜெபிக்கிறது. නමුත් හැමදාම බඩු ගන්න ඒ கேஸ் கடைக்காக ஜெபிக்கிறது. ගෑස් කඩේ උදෙසා යාඥා කරනවා. ரத்னராமத்தில் இருக்கிற அந்த மரக்கறி கடைக்காக ஜெபிக்கிறது. ඒ එළවලු කඩේ උදෙසා මම යාඥා කරනවා. நாங்க எத்தனா சனிக்கிழமை தோறும் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோமோ அவங்களுக்காக ஜெபிக்கிறது. කාට කාටද සෙනසුරාදා දවසේදී කැම දෙන්නේ ඒගොල්ලෝ උදෙසා යාඥා කරනවා. மற்றது யாரு அந்த ஓஷன் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் ஜெபிக்கிறது. ඒ සුපර් මාකට් එක උදෙසා මම යාඥා කරනවා. ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் கையில வச்சு நான் சொல்றேன். මගේ දැත්තේ තියාගෙන මම කියන්නේ ඒවා. யாரெல்லாம் ஜெகனுடைய கூட்டத்துக்கு வந்து போனார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறது. කවුරු කවුරු පස්සේ දෙගන්ගේ මීටින් මකට ඇවිල්ලා ගියාද ඒගොල්ලෝ උදෙසා යාඥා කරනවා. இதெல்லாம் நான் ஜெபிக்கும் பொழுது உங்கள் படம் அப்படியே முழுகோடிட்டு இருக்கும். මම යාඥා කරන පිටදී ඔයගොල්ලන්ගේ හැම දෙනාගේම මූණ ඇවිල්ලා පේනවා. நீங்க என்ன பண்றீங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை எந்த இடத்துல இருக்கு, தேவனோடு கூட இருக்கிற உறவு சம்பந்தம் எப்படி இருக்குது எல்லாமே தெரியும். ඔයගොල්ලෝ දෙවියන් වහන්සේ තුල තිබෙනා ඔය සියලු දේ ඔක්කොම මට පේනවා. ஏன் என்று சொன்னால், எப்படி என்று சொன்னால், මන්ද කියනවා නම් ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்ற, நீ மரத்தடியில இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். පිලිප්ප බලලා කියනවා මේ ගා යට ඉන්නකොට මම නුඹව දැක්කා. அப்ப அந்த தேவன் தான் என்னுடைய தேவன். ඒ දෙවියන් වහන්සේ තමයි මාගේ அந்த දෙවියන් தேவனுக்கு වහන්සේ. தான் நான் ஊழியம் செய்து ඒ கொண்டிருக்கிறேன். දෙවියන් වහන්සේට තමයි මම සේවය அப்ப அந்த කරන්නේ. தேவன் இந்த சபையை இந்த மக்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தான்னு சொன்னா உங்களோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். ඒ සභාව ඇවිල්ලා ඔයගොල්ලන් මට දීලා තිබෙනවා නම් සියලු දේ මට පේනවා. சபையில உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் இங்க இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறது. සභාවේ වාඩි වෙලා මොනවද කරන්නේ කියලා ඒකත් சில මම බලාගෙන நேரத்துல ඉන්නවා. இவர் ஏதோ பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்காரு, நம்மள பாக்குறது கிடையாது. සමහරක් වෙලාවට ඔයගොල්ලෝ හිතන්න පුළුවන් දේශනාණය කරන්න යාට මොකුත් පේන්නේ නැහැ எல்லாம் කියලා. பார்த்துட்டு தான் இருக்கிறது. සියලු දේ බලාගෙන ඉන්නේ. நானே பாக்குறேன்னு சொன்னா கர்த்தர் பாப்பாரா பார்க்கணும். මම බලනවා නම් දෙවියන් වහන්සේ බලයිද නැද්ද? கர்த்தர் பாருங்க. දෙවියන් වහන්සේ බලනවා. சில நமக்கு மறைச்சு கடைகள் செய்யும். අපිට හොඳ කරලා බොහෝ දේවල් කරන්න පුළුවන්. போன்ல நிறைய பேர் நிறைய விளையாட்டுகள் செய்றீங்க. ෆෝන් එකේ ගොඩක් කට්ටිය ගොඩක් සෙල්ලම් දානවා. சரி, இதெல்லாம் பாஸ்வேர்ட் பார்க்க மாட்டோம், பாஸ்வேர்ட் பார்க்கவும் முடியாது, பாஸ்வேர்ட் தெரியாது அப்படின்னு. ෆෝන් එකේ බලන්න බෑනේ පාස්වර්ඩ් පේන්නේ නැහැ එහෙම කියලා හිතන්න පුළුවන්. அது உங்களுடைய நினைவு. ඕගොල්ලන්ගේ සිතුවිලි. ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவராய் இருக்கிறார். මගේ දෙවියන් වහන්සේ සියලු දේ දකින්නව දෙවියන් වහන්සේ. ஆண்டவரை காட்டுங்கன்னா அவர் காட்ட போறார். දෙවියන් වහන්සේ පෙන්වන්නේ කියලා කිව්වොත් அந்த වහන්සේ அளவு පෙන්වනවා. தேவனோடு கூட உறவு உங்களுக்கு இருக்குமானா එච්චර බැඳීමක් ඕගොල්ලන් සමග දෙවියන් වහන්සේට තිබෙනවා නම් ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் நான் நமக்கு செய்த வேலை காட்டிலும் மேலானவைகளை செய்யும். මම කරපු දේටත් වඩා තවත් ලොකු මහත් දේවල් அது කරනවා. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம். මට විතරක් නෙමෙයි දරුවන් සියලු දෙනාට දුන්නා ඔය පොරොන්දු වචන. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்திருக்கிறோம்? මේ පොරොන්දු වචනය ඇවිල්ලා අපි
අල්ලා ගන්න මොනවද කරලා තිබෙන්නේ? கிறிஸ்து உங்களில் உருவாகி இருக்கிறாரா? ක්‍රිස්තුස් වහන්සේ අප තුළ ඇවිල්ලා මැවිලා තිබෙනවාද? அதுக்காக தான் டெய்லி அப்பேற்பட்ட ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை உண்மை போல மாற அல்லது பரலோகத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் வந்து முகமுனை நிற்க நான் அவர்களை தகுதிப்படுத்த நான் என்ன பேசுறது? ස්වාමීන් ඔබ වහන්සේ වගේ වෙනස් වෙන්න ඕනේ ස්වර්ග රාජ්‍යයට එන්න නම් මම මොනවද කරන්න ඕනේ කියලා මම அதை கேட்டு கேட்டு தான் கர்த்தர் உங்களோடு கூட ஒவ்வொரு வாரம் பேசிக் கொண்டிருக்கிறார். අහලා තමයි දෙවියන් වහන්සේ හැමදාම සතිය සතිය ඔයගොල්ලන් එක්ක කතා කරන්නේ. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கு. දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ඉතා ළඟ තිබෙනවා. ஆண்டவருடைய வருகையின் பொழுது என்ன சம்பவிக்கும் அது எப்பொழுது சம்பவிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. දෙවියන් වහන්සේගේ පැමිණීමේදී මොනවද සිදු වෙන්නේ කවද සිදු වෙන්නේ කියලා කාටවත් දන්නේ නැහැ. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். දෙවියන් වහන්සේ ඉතා ඉක්මනට එන්නේ. அவருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் அத்தனையும் பூமியில நடந்து முடிந்து விட்டது. උන්වහන්සේගේ පැමිණීමට සිදු වෙනා වූ සියලුම දේ ඇවිල්ලා நம்ம பிள்ளைகளை ரொம்ப நாங்க இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பி நாங்க படிக்க வைக்கிறோம். ඉස්කෝලේට යවලා ඇවිල්ලා අපිට ඉගෙනීම புதுசா දෙනවා. AI ன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. AI කියලා ටෙක්නොලොජි එකක් ඇවිල්ලා තිබෙනවා. அந்த டெக்னாலஜி මේ ටෙක්නොලොජි එක உங்க பிள்ளைகளுக்கு வேலை இல்லாம பண்ணிடும். ඔයගොල්ලන්ගේ දරුවන්ට ඇවිල්ලා රස්සාව නැති කරනවා. மூட்டை தூக்குற வேலை மட்டும்தான் இருக்கு. ඒ බර උස්සනේ වැඩ විතරමයි තිබෙන්නේ. செய்வீரா? කරයිද? ஏன்னா அதுக்கும் மிஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. ඒකට මැෂින් එක අල්ලලා තියෙනවා. අදලා තියෙනවා. பாஸ்டர் படம் பார்க்கறாரு போல நினைக்கக்கூடாது. පාස්ට් ඇවිල්ලා ෆිල්ම් බලනවායි කියලා හිතන්නේ. 7ஆம் அறிவும் ஒரு படம் வந்து මේ හේලම් හරි කියලා ෆිල්ම් එකක් ඇවිල්ලා තිබුණා. எத்தனை பேர் பார்த்தீங்க? කී දෙනෙක් බලලා දෙනවා. 2 பேர் பார்த்தாருங்க. கதர் சோ. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. அதுல என்ன பார்த்தீங்க? ඒකේ මොනවද බලුවේ? இன்னும் ஒரு அஜித் நடிச்ச ஒரு படம் வந்தது. අනිත් රංගපෑවා වූ ෆිල්ම් එකක් ඇවිල්ලා තිබුණා. அதாவது அது எல்லாமே அவரு அதாவது பிளான் பண்ணி காரியங்களை துரிதமாய் செய்யறதாக ஒரு படமா. එයා මුකුම් ප්ලෑන් කරලා ඉක්මනට කරන්නා වූ ෆිල්ම් එකක් වුණා. அடுத்தது இந்திரன் ஒரு படம் வந்தது. ඉන්දිරන් කියලා ෆිල්ම් එකක්. அது நானும் பார்த்தேன். මමත් බලලා තිබෙනවා. அப்ப இதெல்லாம் நாங்க பார்க்கும் பொழுது මේ ඔක්කොම අපි බලනකොට இந்த இந்த இல்ல என்னத்தை நாங்கள் பார்க்கிறோம்? මේවයි මොනවද අපි බලන්නේ? இனிமேல் நடக்க போகிறதை அவர்கள் இப்ப காட்டுறாங்க. වෙන්න දෙන්න තිබෙනා ඒ කාර්යය වෙල ඒගොල්ලන් அந்த படங்கள் என்ன ஆரம்பிக்கும் முன்பதாக ஒரு பிரமிட் மாதிரி ஒரு வருமானம், මේ ෆිල්ම් එක ආරම්භ කරන්න කලින් මේ එකක් එනවා. முக்கோணமா ஒரு ஒன்று வருமா ත්‍රිකෝණය වගේ එකක් එන්නේ. பார்த்துருக்கீங்க? බලලා තිබෙනවද? அது படத்துல மாத்திரமல்ல கார்ட்டூன்ஸுக்கு வரும். ෆිල්ම් වල විතරක් නෙමෙයි කාටුන් වලත් තිබෙනවා. அந்த ஒரு கண்ணோட ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்துருக்கீங்க? එක හැයින් කාටුන් එකක් ඇවිල්ලා තිබෙනවා. இதெல்லாம் வந்து அந்தி கிறிஸ்துவினுடைய என்னது அடையாளங்கள். මේ සියලු දේ ඇවිල්ලා අන්තික්‍රිස්තුගේ සලකුණක් அந்த වගේ முக்கோணம் තිබෙනවා. வந்து இலுமினாத்திஸினுடைய சின்னம். இலுமினாத்திஸ். ත්‍රිකෝණය ඇවිල්ලා මේ இலுமினாத்தினா அந்தி கிறிஸ்துவினுடைய கூட்டத்திற்கு ஃபண்ட் பண்றவங்க, அதாவது பொருளாதார உதவி செய்கிறவர்கள். ඒ අන්තික්‍රිස්තුගේ කාර්යයට ඇවිල්ලා ඒගොල්ලන් තමයි සල්ලි දීලා ඒ ඔක්කොම කරන්නේ. இன்னைக்கு நாங்க யூஸ் பண்ற விக்ஸ், අපි යූස් කරන ஒலே, ஹெட் அண்ட் ஷோல்டர், හිඩන් ෂෝල්ඩර් இந்த மாதிரி தரம் உயர்ந்த பொருட்கள் எல்லாமே வந்து அந்தி கிறிஸ்துவின் சபைக்கு அல்லது சாத்தானுடைய சபைக்கு தசமபாகம் கொடுக்கிறதான அவர்களுடைய சபைகள். ඒ අන්තික්‍රිස්තුගේ සභාවට දසෙන් කොට දෙන්නා වූ මේ කාර්ය ඔක්කොම இதெல்லாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? මේ ඔක්කොම අපි කවදාද හිතලා තිබෙනවද? இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. මේවා අපි හිතන්නේ The නැහැ. best product. ஒலே. மோத்துக்கு புசுனா முகம் அப்படியே இருக்குமா, கலர் மாறாது, வெளியில போயிட்டு கழுவிட்டு வந்தா மட்டும் போதும் அப்படி நினைக்கிறோம். මූණ ඒකවත් විතරක් ඇති කියන ඒ ඔක්කොම இதெல்லாம் அப்படி கிடையாது. ඒවා මේ එහෙම නැහැ. இதற்கு பின்பதாக எல்லாவற்றுக்கும் ஒரு சரித்திரம் உண்டு. මේකට පිටිපස්සේ ඇවිල්ලා ගොඩක් මේ දේවල් තිබෙනවා. ஆனால் சரித்திரம் தெரியாமல் அல்லது நடக்கிற காரியங்கள் தெரியாமல் நாம் நம்முடைய போக்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මේ ඉතිහාසය දන්නේ නැතුව අපේ කැමති විදියට අපි යනමින් සිටිනවා. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? එනමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය මොනවද கிறிஸ்து කියන්නේ? நம்மில் உருவாக வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ අප තුල ඇවිල්ලා ගොඩ නැගෙන්න ඕනේ. உருவாகி இருக்கிறார். ගොඩ නැගිලා තිබෙනවාද? கேட்டா சொன்னா நான் பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவன் தான். බැලුවොත් කියනවා අපි ඇවිල්ලා 25 வருஷங்களாய் நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். අවුරුදු 25ක් ඇවිල්ලා අපි ක්‍රිස්තියානි. 40 வருஷமாய் நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். අවුරුදු 40ක් ඇවිල්ලා අපි நான் அந்த ක්‍රිස්තියානි. பாஸ்டர் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். ඒ පාස්ටර් තමයි මට බෞතිස්ම දුන්නේ.
எந்த பாஸ்டருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாருன்றதுல வேலை கிடையாது. මේ පාස්ටර් ඔයාට බෞතිස්ම දුන්නයි කියන கொடுத்த එක ஞானஸ்தானத்தில் என்ன நிலைத்திருக்கிறாய் என்பதுதான் பிரச்சனை. දුන්නා ඔය බෞතිස්මේට ඔයා ඇවිල්ලා ස්ථීරව තිබෙන එක තමයි தேவனுடைய அந்த ரட்சிப்புக்கு நீ பாத்திரவானா இருக்கிறாய் என்பதுதான் அந்த இடத்துல கேள்வி. දෙවියන් වහන්සේගේ ගැලවීමට ඇවිල්ලා පාත්‍රවන්තයෙක් ඇටියට ඉන්නවද அது කියන එක இல்லாதபடி நாம் ප්‍රශ්නය. என்ன செய்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ඒක නැත්තම් ඇවිල්ලා මොනවා කරත් ඒකට ප්‍රයෝජනයක් නැහැ. அழகு மாயை. ලස්සන ඇවිල්ලා මායාව. நீ நாம என்ன நினைக்கிறோம், நாம அழகா இருக்கிறோம். අපි හිතන්න පුළුවන් මම ඇවිල්ලා ලස්සනට ඉන්නවා එමෙ කියලා. உங்கள் அழகு ஒரே நொடியில் இல்லாம போயிடும். ඒ ලස්සන ඇවිල්ලා එක තප්පරයකින් නැති වෙනවා. ஏதாவது ஒரு பூச்சி கிடைச்சுன்னா போதும். ඒක මොකක් හරි සතෙක් කෑවොත් ඇති. போதும். நாம நினைக்கிறோம் நம்ம ஒண்ணுமே தீண்டாத அப்படி. හිතන්න පුළුවන් මට මොකුත් කරන්නේ නැහැ කියලා. நேத்து யேசுக்கு சொன்ன தண்ணி எடுத்துட்டு வா. ජේසුස් කිව්වා වතුර එකක් ගෙන්න කියලා. பின்ன போய் தண்ணி ஒண்ணு அந்த இதுல புடிச்சிட்டு வந்தார் பாட்டில். ඊට පස්සේ ගිහලා වතුර එකක් අරගෙන ආවා. புடிச்சிட்டு வந்த பிறகு நான் அதை குடிச்சிட்டு இருந்தேன். එයා බීලා ගෙන අරන් ආවෙ පස්සේ මම බිව්වා. ஆனா அதுல உள்ளுக்கு என்ன ஒரு ஓடிட்டு இருக்குது. ඒක ඇතුළේ මොකද්ද යනවා. சரி அப்படின்னு சொல்லி குடிச்சு முடிச்சிட்டு சரி இடையில டிஸ்டர்ப் பண்ணுவானே, குடிக்கிறத குடிச்சு முடிச்சிட்டு பாப்போம்னு சொல்றது பெரிய உள்ள ஒரு பெரிய பூச்சோம். ඒ ඔක්කොම වතුර බීලා ඉවර වුණාන් පස්සේ ලොකු පණුවෙක් அது எங்க இருக்குது, இங்க இருக்குது. ඒක මෙතන දෙනවා. அதை எடுத்து போட்டுட்டு அந்த பூச்சி கடிச்சிருந்தா என்ன ஆயிரும்? ඒ පණුව ඇවිල්ලා මාව කාලා දුන්නොත් මොනවද වෙන්නේ? முதல்ல தூங்கி போயிருக்கும். උගල ඇවිල්ලා நீ මේ உங்களுக்கு பேசலாமா? උගල ඉදිරියට කතා කරන්න පුළුවන්. பப்ப කරලා ඉන්න පුළුවන්. ஆனால் கர்த்தர் நம்மை காக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපව ආරක්ෂා කරනවා දෙවියන් වහන්සේ. இப்ப ஏன் இதை சொல்லுகிறேன்? මොනවද මම இந்த මේ சின்ன කියන්නේ? சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரே நொடியிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். මේ පොඩි පොඩි දේවල් ඇවිල්ලා අපේ ජීවිතය ඇවිල්ලා ලොකු වෙනස් වීමක් ஆனால் කරනවා. மாற்றப்பட விதத்திலே நானும் நீங்கள் மாற்றப்படாமல் வருஷங்களாய் நாங்கள் தேவனோடு கூட இருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. ඒ වෙනස් වෙලායි කියලා අපි සිතාගෙන ඉන්නවා. නමුත් ඒ වෙනස් වීම අපේ ජීවිතය තුළ වෙලා නැහැ. வேதத்தில் இருக்கிற எல்லா வசனம் எனக்கு மனப்பாடமா தெரியும். බයිබලයේ ඇවිල්ලා ඔක්කොම මට කියන්න පුළුවන්. ஆதியாகமத்தில் தெரியும், யாத்திராகமத்தில் தெரியும், லேவியராகமத்தில் தெரியும். ඒවි ඔක්කොම දන්නවා. வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படியே முன்னுக்கு வந்தா எல்லாமே யூதாவில் தெரியும். 1 3 2 1 யோவான்ல தெரியும், 2 1 பேதுருல தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். මේ බයිබලයේ ඔක්කොම මට පුළුවන්. ஆனா ஒண்ணுமே வாழ்க்கையில அபியாசப்படுத்துறது கிடையாது. මේ බයිබලයේ ජීවිතය ඇවිල්ලා ඒක හරි ආකාරයට රැගෙන යන්නේ නැහැ. ஆனா எனக்கு வசனமே தெரியாது. මට වචනේ දන්නේ නැහැ. எங்க இருக்குன்னு தெரியாது. ඔය තියෙනවද කියලාවත් දන්නේ නැහැ. ஆபிரகாமின் மனைவி யாருன்னா நம்ம இங்க பின்னுக்கு பார்த்து தான் அதற்கு பதில் எடுக்கணும். අබ්‍රහම්ගේ බිරිඳ කවුද කියලා දන්නව எனக்கு தெரியாது. ஆண்டோட பீடத்தில் சொல்றேன், எனக்கு உண்மையா தெரியாது. දෙවියන් වහන්සේගේ මෙතන ඉඳලා මම කියනවා මට ஏன் அந்த அளவுக்கு எனக்கு ஞாபக சக்தியில நான் கொஞ்சம் வீக். ඉච්චරටම මට ඇවිල්ලා මතක ශක්තිය නැහැ. ஆனால் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பேசுகிறதை எழுதி வைத்து பேசும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறார். සතියෙම කතා කරන එක ඇවිල්ලා ලියලා තියලා කතා කරන එක දෙවෙනි நிறைய பேர் வந்து கேட்பாங்க, மாஸ்டர் அன்னைக்கு நீங்க இப்படி ஜெபம் பண்ணி சொன்னீங்க, அது நடந்திருக்கு. நான் எப்ப சொன்னேன் எனக்கு தெரியாது. මේ යාඥා කරලා තියෙනවා කවදද ஏன்னா அதை ஞாபகம் வச்சு நடக்குதா இல்லையான்னு பாக்குற அளவுக்கு யோனா மாதிரி ஆளும் நான் கிடையாது. යෝනා වගේ කෙනෙක් නෙමෙයි. සිදු වෙයිද කියලා එක கர்த்தர் சொன்னால் செய்வார். ස්වාමීන් වහන්සේ කිව්වොත් එයා කරනවා. அவ்வளவுதான். එච්චර. சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. කියලා එහෙමම යනවා. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம் நான் மிகவும் தெளிவாயிருக்கிறேன். එකම කාර්යයක සම පැහැදිලිව ඉන්නවා. நான் கிறிஸ்துவை போல மாறுவேன். ස්වාමීන් වහන්සේ වගේ ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ වෙනස් වෙනවා. அவருடைய சுபாவம் என்னிடத்தில் உண்டாகும். උන්වහන්සේගේ ස්වරූපය මා තුළ වෙන්න ඕනේ. அவர் என்னை பிரதிபலிக்க வேண்டும். උන්වහන්සේ මා තුළ ඇවිල්ලා පෙන්වන්න ඕනේ. இருக்குதா? තිබෙනවද? அது இல்லை என்று சொன்னால் ඒක නැත්තම් பரலோகம் நம்முடைய பேச்சு மட்டும்தான், அது நம்முடைய வாழ்க்கையில செயலாய் மாற முடியாது. ස්වර්ග රාජ්‍යය ඇවිල්ලා අපගේ කතාවෙන් පමණයි ඒකේ ක්‍රියාවෙන් பிரசங்கி 11:5 நாங்கள் வாசிக்கிறோம். தேசநாகாரே 11:5 දේශනාකාර 11:5 ஆவியின் வழி இன்னதென்றும் ආත්මිකයේ පාර ඇවිල්ලා මේක කියනවා. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் ඒ ප්‍රසව වේදනාව විඳින්න මේ ඇටසැකිලි වලට මේක நீ මේක அறியாதிருக்கிறது போலவே නුඹලා දන්නේ නැතුව ඉන්නවා වගේ. எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். සෑම දේම කරන්නා ස්වාමීන් වහන්සේගේ දේ උඹ නාදුනමින් සිටිනවා.
வசனம் புரியுதா? මේ වචනේ ඕගලන්ට පැහැදිලිද? ஆவியின் வழி இன்னதென்றும் ආත්මික මාර්ගයේ මේක කියලා கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல. ඒ ප්‍රසව ඒ ගර්භයේ තිබෙනා ඔය ඇටසැකිලි මේව සෑදෙනමයි කියලා දන්නේ නැතුව සිටිනවා உங்க වගේ. உடம்புல எத்தனை எலும்பு இருக்கு? ඔයගොල්ලන්ගේ ශරීරයේ ඇටසැකිලි කීයක් තිබෙනවද? சொல்லுங்க. 206 205 206 வேற வேற ஏதாவது எத்தனை எலும்பு இருக்கு? எத்தனை எலும்பு இருக்கு? படிக்கிறோம் படிக்கிறோம் எடுசக்கில்லை ஏற்றினோம். ஒரு வளர்ந்த ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு ஸ்திரீனுடைய சரீரத்தில் 206 எலும்புகள் உண்டு. மனுஷனுக்கு சரீர තුල ඇවිල්ලා ඇටසැකිලි 206ක් තිබෙනවා. பிள்ளைகள் பிறக்கும் பொழுது எத்தனை எலும்பு? දරුවන් ඇවිල්ලා ඉපදෙනකොට ඇටසැකිලි කීයද? எத்தனை எலும்பு? என் புள்ள இத்தனை எலும்போட பிறந்துச்சுன்னு யாராவது ஒரு தாய் சொல்ல முடியுமா? මගේ දරුවා ඇවිල්ලා ඇටසැකිලි මෙච්චරකින් සමග ඉපදුනායි කියලා කාටද කියන්න පුළුවන්ද? முடியுமா முடியாதா? அப்ப நாம என்ன எதுக்கு அம்மாவா இருக்கணும் அப்பாவா இருக்கணும்? මොනවද ඇවිල්ලා අම්මා කෙනෙක් තාත්තා කෙනෙක් உங்க புள்ளோட உடம்புல இருக்க எலும்பு கணக்கே உங்களுக்கு தெரியலன்னா ඔයාලගේ දරුවන්ගේ ඇඟ ඇතුලේ තිබෙනා ඇටසැකිලිවත් දන්නේ உங்க නැත්නම් புள்ளையினுடைய இருதயத்துல ஒளிந்திருக்கிறத ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். ඒ හදවතේ තිබෙනා ඔය රහස් ඇවිල්ලා කොහොමද දන්නේ? சரியா? දන්නේ නැහැ. இது கை போட்டு பார்க்கக்கூடிய எனக்கு எலும்பு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. அது வேற விஷயம். ඇටසැකිලි තියෙනවද කියලා දන්නේ නැහැ. எலும்பா இருக்கிறவங்களை பிடிச்சா இந்த இடத்துல தெரியும். இந்த இடத்துல எலும்பு இருக்கும். எனக்கு இந்த இடத்துல எலும்பு இருக்குதா கூட தெரியுது இல்ல. எலும்பை கர்த்தர் சதியினால் மறைத்திருக்கிறார். ඒ ඇටසැකිලි ඇවිල්ලා මම අංගවල තිබෙනවා. இல்ல நாங்களாம் பாக்கியவாங்க. அவங்க எலும்பே கிடையாது. தெளிவாய் வெளியில தெரியக்கூடியதான எலும்புகளே நமக்கு மறைக்கப்பட்டிருக்கும் போது පැහැදිලිව පේන ඔය ඇටසැකිලි ඇවිල්ලා අසංගවලා තිබෙනවා වගේ. இருதயமானது திருக்குள்ளது என்பதாய் சொல்லப்படுகிறது. හදවත ඇවිල්ලා එහෙම ඇතුලේම තියෙනවායි කියලා. அப்ப அந்த திருக்குள்ள இருதயத்துல இருக்கிறதான மறைவான காரியங்கள் நமக்கு எப்படி தெரியும்? මේ ඇතුලේම තිබෙනා ඔය හදවතේ ඇතුලේ තිබෙනා දේවල් කොහොමද අපිට පේන්නේ? அது நமக்கு தெரியணும்னா நாம இயேசுவை போல மாற வேண்டும். එහෙම අපිට දැනගන්න ඕනේ නම් අපි යේසුස් වහන්සේ වගේම இயேசு වෙන්න ඕනේ. என்னிலே உருவாகும். යේසුස් වහන්සේ මා තුළින් ඇවිල්ලා ගොඩ இயேசு නැගෙනවා. என்னோட கூட இருப்பாருன்னு சொன்னா எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவராய் சொல்லித் தருகிறவராய். යේසුස් වහන්සේ අප තුළ ඉන්නමාන සියලු දේ උන්වහන්සේ පෙන්වනවා උන්වහන්සේ කියා දෙනවා. ஒரு சிறு பிள்ளையினுடைய 270 அதாவது ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது 270 எலும்புகள் அந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் உண்டு. දරුවෙක් ඉපදෙනකොට 277ක් තිබෙනවා. 70ක් තිබෙනවා ඇටසැකිලි. அந்த பிள்ளை அப்படியே வளர்ந்து வரும் பொழுது அது 213 எலும்புகளாய் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு 213 எலும்புகளாய் மாறுகிறது. 213ක් වෙනවා ඒ දරුවා ඇවිල්ලා ටිකක් ලොකු වෙනකොට. உடம்பிலே இருக்கிறதான நீளமான எலும்பு ඇඟ ඇතුලේ තිබෙනා වූ දිග ඇටසැකිලි எதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இந்த முள்ளந்தண்டு தான். அது 18 அங்குலம். ඒක ඇවිල්ලා අඩි 18ක් அடி අඟ 18ක් වෙනවා. அதான் 18 இன்ச் தான் அது. பாருங்க இதெல்லாம் இந்த செய்தி கொடுக்கணும் உங்களுக்காக நான் ஆராய்ந்து தேடி பார்த்து எழுதி வச்சிருக்கிறேன். මේ ඔක්කොම මම දැනගෙන මම ඔක්කොම සියලු දේම ලියලා තියලා තිබෙනවා. எதுக்கு அப்படி செய்யணும்? මොනවටද මම ඒව ලියන්න ඕනේ? ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். මේ ඔක්කොම අපි දැනගෙන அப்ப ඉන්නවා. இதுகளே தெரியாதபடி நாம எப்படி நான் பரலோகத்துக்கு போய்வேன் මේ ඔක්කොම දන්නේ නැතුව මම ஆண்டவரோட தான் போய்வேன். දෙවියන් වහන්සේවත් මම යනවා. உடம்புல உள்ள எலும்பு கணக்கே உனக்கு தெரியாது, நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ඇඟ ඇතුලේ තිබෙනා ඇටසැකිලිවත් දන්නේ නැතුව பரலோகத்துக்கு எலும்புக்கு என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா? ස්වර්ග රාජ්‍යයටත් මේ ඇටසැකිලි වලට இந்த සම්බන්ධ மாம்சம் எலும்பும் பரலோகத்துக்குள்ள என்டர் ஆக முடியாது. මේ මාංශය සහ මේ ඇටසැකිලි යන්න බෑ நாங்க ස්වර්ග க்ரீம் රාජ්‍යයට. பூசி ஃபேஷியல் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணி என்னது என்ன சொல்றா இந்த கை கால்கள் என்ன பண்ணுவாங்க? மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணி நீ ஜிம்முக்கு போயிட்டு ஜும்பா பண்ணி இதெல்லாம் பண்ணீங்க பரலோகம் போக முடியாது. මේ සියලු දේ කරලා ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. நீங்க
எப்படி இருந்தாலும் பரலோகம் போறதுக்கு ஒரே ஒரு வழி, ඔයා කොහොම හිටියත් ස්වර්ග රාජ්‍යයට යන එකම මාර්ගය கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ ඔයගොල්ලන් තුල ඉන්න ඕනේ. அப்படி இல்லைன்னு சொன்னா நீ என்ன அழகுபடுத்தினாலும் போக முடியாது. கடைசியில கை ரெண்டு இப்படி வச்சு தான் போய், අන්තිමට අත් දෙක මෙහෙම කියලා තමයි යවන්නේ. அதுவும் காலை கட்டிக்கிட்டு அசையாதபடி கால் விரல் ரெண்டையும் கொடுத்து கட்டி விட்டுருவாங்க. කකුල් දෙකේම මාපට ඇඟිල්ල අල්ලලා ගැට ගාලා දානවා. போட்டிருக்க ட்ரெஸ் முழுசா போட மாட்டாங்க. දාලා තිබෙන ඩ්‍රෙස් එකේ இதே எப்படி உங்களுக்கு தெரியுமா கேக்குறீங்களா? ඔයා நான் දන්නවා மோச்சரியில போயிட்டு அவங்க எப்ப பண்றத பார்த்திருக்கிறேன். මොචරියකට ගිහිල්ලා මම ඒගොල්ලෝ එපම් முழுசா කරලා ட்ரவுசர் போட மாட்டாங்க, மேல மட்டும் போட்டு பின்னுக்கு ஃப்ரீயா தான் விடுவாங்க. උඩ විතරක් දාලා එම ෆ්‍රී එකේ තිබෙනවා. செத்தாலும் படம் தான். මරුණත් ෆිල්ම් එක තමයි. வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது இப்ப நாங்க படம் தான் காட்டிட்டு இருக்கோம். අපි ඇවිල්ලා ජීවත් වෙමින් සිටිනකොට අපි ෆිල්ම් තමයි පෙන්නන්නේ. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க இயேசுவை போல மாறும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். මේ සියලු දේවල්ටත් වඩා උන්වහන්සේ වගේ වෙනස් වෙන්න ඕනේ කියලා උන්වහන්සේ අපිට කැඳවලා තිබෙනවා. அந்த பைத்தன் சொல்றது வந்து இதுதானே, பைத்தங்க கிடையாது. பைத்தன்ன்றது மலைப்பாம்பு இல்லையா? மலைப்பாம்புக்கு பிம்புரம் පිඹුරට 600 முதுகெலும்புகள் உண்டு. අයසියා කැඩසෙකී තිබෙනවා. அது மாத்திரமல்ல, ඒක විතරක් නෙමෙයි. அந்த 600 எலும்புகளும் යටසැකිලි 600ම மனித எலும்பில இருக்கு, அது மனித உடம்புல இருக்கிறதான 1800 எலும்புகளுக்கு அது சரியா சமனா இருக்கிறதா. 1800කට ඒ සසඳවන තිබෙනවා වගේ එයාගේ යටසැකිලි. அந்த முள்ளந்தண்டுல එයාගේ යටසැකිලි අපේ යටසැකිලි වල நம்ம முள்ளந்தண்டுல முள்ளந்தண்டுக்கு என்ன சொல்றது? குந்து வேட்டை இல்லையா? அந்த குந்து வேட்டையில ඒ කොඳු ඇටේ 33 பகுதிகள் இப்படி இருக்குது. 33ක් තිබෙනවලු එතන. அதுல ஒண்ணு இல்லாம போனாலும் நம்ம நிமிர்ந்து இருக்க முடியாது. ඒකේ එකක් නැතුව තිබුණත් අපිට අවිල ඉඳගෙන ඉන්න බෑ. புரியுதா? அப்ப இவ்வளவு காரியங்களை வைத்து தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் உருவாக்கியிருக்கிறார். මේ ඔක්කොම තියලා තමයි දෙවියන් වහන්සේ ඔබ සමාව සාදලා තිබෙන්නේ. இத்தனையும் உருவாக்கின ஆண்டவர், මේ සියලු දේම සැදුවා වූ දෙවියන් වහන්සේ அவர் நம்மை அவரை போல மாற்றும்படி விரும்புகிறார். උන්වහන්සේ වගේ වෙනස් වෙන්න ඕනේ කියලා උන්වහන්සේ ප්‍රිය වෙනවා. தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே என் பெயர் சொல்லி அழைத்தீரையா. படிக்க தெரியும். ගීතිකාවල තිබෙනවාද? என் தாய் உருவாகும் முன்பதாகவே මගේ මව ඇවිල්ලා මෙවෙන්න நான் யாருடைய கருவிலே கற்பம் தரிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணினவர் தான் என் தேவனாகியது கர்த்தர். කාගේ ගර්භයේ තුනක් ඇතුලේ ඉන්න ඕනේ කියලා සැදුවා දෙවියන් பிள்ளை වහන්සේ. வெளியில இப்ப நான் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. දැන් නම් ස්කෑන් කරලා බලනවා. அதுல ஒரு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், අනාගත කෙනෙක් කියලා තිබෙනවා. கர்த்தர் உனக்கு ஆண் பிள்ளையை கொடுப்பார் දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා පිරිමි දරුවෙක්ව දෙනවා. அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டார். එයා ඒ වගේ අනාගත වාක්‍යයක් කියලා ඉවරයි. ஆனா பிள்ளை பிறந்த பிறகு யதார்ச்சியா அந்த பாஸ்டர் அந்த ஊருக்கு அந்த வந்துட்டார் வீட்டுக்கு. එයා ඇවිල්ලා කිව්වා ඔය පාලකතුමා ඇවිල්ලා ගෙදරට ඇවිල්ලා அந்த பாஸ்டர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் நீங்க ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்க, அது பொம்பளை பிள்ளையா பிறந்ததுக்கு அப்படின்ட்டாங்க. யாரோ நம்மள மாதிரி யாராவது ஒரு ஆள் இருந்திருப்பாங்க அந்த வீட்டுல. அவங்க කෙනෙක් වෙන්නේ නැතේ ආලා තිබෙනවලු ඔය පිරිමි දරුවෙක් කිව්වලු ගෑනු දරුවෙක්. சில நினைக்கிறது ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டா சரி, அவர்கிட்ட எதுவுமே கேட்க கூடாது அப்படின்னு. සමහර කට්ටිය හිතනවා එයාගෙන් ආන්න හොඳ ஆனா නැහැ. சிலர் அப்படி கிடையாது, සමහර කට්ටිය නෑ. அப்படியே வச்சிருக்கிறது. එහෙම හිතේ அதால තියාගෙන என்னைக்காவது அகப்பட்டு நான் கேட்கறேன், අවදාය අඹ වෙච්ච දේ මම අහන්න. அப்படி அவர் வந்த பொழுது கேட்டுட்டாங்க. එහෙම ආවයින් පස්සේ ආලා තිබෙනවා. பாஸ்டர் நான் புள்ள நான் ஜாப் பண்ண பொழுது புள்ள கம்பஸ் போட்டு வச்சேன், நான் சரியா பாக்கிறேன். මම යාඥා කරනකොට දරුවා වෙලා පැම්පස් දාලා තිබුණා. ඒක වෙන්නේ නැහැ කියලා. அது நம்ம சொல்லாமலே இருக்கலாம். ඒක කියන්නේ නැතුව වෙන්න පුළුවන්. ஆனால் கர்த்தர் நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே என்னை பேர் சொல்லி அழைத்த தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ඉපදෙන්නටත් කලින් අපේ නම කියලා අඬ ගැවුවා දෙවියන් වහන්සේ තමයි අපේ දෙවියන් වහන්සේ. ஜோஷுவா பிறக்கும் பொழுதே ஆண்டவர் பேரை கொடுத்தார். යොසුවා ඉපදෙන්න කලින් දෙවියන් වහන්සේ නම දුන්නා. யார்ட்டையும் கேட்கல, நேரா போய் பேரை வச்சுட்டு வந்தாச்சு. කාගෙන්වත් එවෙන ගිහිල්ලා නම තිබුණා. பேரெல்லாம் வச்சுட்டு வரும் பொழுது ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணார். නම තියලා ආවයින් පස්සේ සේවකයෙක් ඇවිල්ලා කෝල් කරා. அண்ணே உங்களுக்கு பிள்ளை கிடைச்சிருச்சா? දරුවා ඉපදිලාද කියලා. ஆமா எனக்கு இல்ல, அக்காவுக்கு கிடைச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு.
ඉපදලා දෙන්නේ එයා වෙල හොස්පිටල් එකේ ඉන්නවා. பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு பேரை சொன்னார். දෙවියන් වහන්සේලා නමක් කියලා තිබෙනවා. நான் உடனே அதுக்கு இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவரையும் நோகடிக்க கூடாது. நான் சொன்னேன் சரி என்னன்னு சொல்லுங்க. යාවත් විද්‍යාවක් නැතුව මම කිව්වා කියන්නේ කියලා. சொன்னா ஜோஷுவா பேர் வைக்க சொன்னேன். ජෝස්වා කියලා කියන්නේ. நான் அதெல்லாம் சொல்லி பர்த் சர்டிஃபிகேட்ல எழுதிட்டு தான் நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. එහෙම ඔක්කොම කියලා බර්ත් සර්ටිෆිකේට් ලියලා தான் මම அப்ப ඉඳලා பாருங்க இதுதான் நம்முடையது. මේක තමයි අපේ දෙවියන් වහන්සේ. அப்ப எனக்கு சொன்ன அதே தேவன் இன்னும் ஒரு ஊழியக்காரன் காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால் ஆவியானவர் ஒருவர் தான். මට කිව්වා ඔය දේ ඇමිලා තව එක්කෙනෙකුට පෙන්නලා තිබෙනවා නම් ආත්මයන් වහන්සේ அப்ப එක්කෙනෙක්. நம்முடைய பேர் உருவாகிறதுக்கு அதாவது தாயின் கருவில் உருவாகும் என்பதாகவும் கர்த்தர் நம்மை பார்த்திருக்கிறார். මව් කුසේ අපි ගැබ් ගන්නට කලින් උන්වහන්සේ අපිව බලලා තිබෙනවා. கர்த்தருடைய திட்டத்தின்படி சித்த தீர்மானத்தின்படி நமக்கு ஒரு பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ හරි ආකාරයට උන්වහන්සේ හරි නමකුත් දාලා තිබෙනවා. நீங்க இப்பதான் பிள்ளைய மாங்கன்னு படிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க. දැන් තමයි ඔයගොල්ලෝ අවිලා ඔය ඉගෙනීම දීගෙන ඉන්නේ ළමයි. நேத்து குட்டிமா வந்து கேட்டா பாஸ்டர் இப்ப நான் ஊழியர்களுக்கு நான் இது சப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணணும் எனக்கு சொல்லுங்க. குட்டிமா அவிලා ඇහුවා මේ O level වල සබ්ජෙක්ට් නියම කරන්න ඕනි කියන්නේ. இந்த சப்ஜெக்ட்ஸ் கம்பல்சரியா எடுக்கணும். இதுல 3 கேட்டகரியில ஒவ்வொரு பாடம் எடுக்கணும். அதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படி. මේක ඇවිලා හරියට ගන්න ඕනේ කියන්නේ කියලා කිව්වා. நாம இப்ப செலக்ட் பண்ணி பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறோம். අපි ඇවිලා select කරලා තමයි මේ ඉගෙන ගන්න කියලා කියන්නේ. எரேமியா 1:5 நாங்கள் வாசிக்கிறோம். එරේමියා 1:5 අපි බලනවා. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து නුඹ මම නම කියලා කතා කරලා ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் வைத்தேன் என்று கர்த்தர் நம்மை குறித்து முன்பதாகவே ஒரு தரிசனத்தை வைத்தார். ජාතියට ඇවිල්ලා අනාගත වාක්‍ය කියන එක්කෙනෙක් ඇටියට මම පත්තලා කියලා அந்த கிறிஸ்து உங்களிலே உருவாகும். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ අප තුළ ඇවිල්ලා அந்த අපිට கிறிஸ்து உங்களிலே உருவாக வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை பாடுகள் எத்தனை பிரயாசங்கள். ඒ ක්‍රිස්තුස් වහන්සේ අප තුළ ගොඩ නැගෙන්න ඕනේ කියලා තමයි අපගේ වීර්යය අපගේ යුතුයකම ඔක්කොම තිබෙන්නේ. நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம் தெரியுமா? අපි ඔක්කොම දෙවියන් වහන්සේට ඇවිල්ලා ණයකාරයෙක් ඇටියට ඉන්නවා. தெரியுமா தெரியாது? දන්නවද නැද්ද? நீங்க ஒவ்வொருவருக்கு கடனாளிகள். අපි හැමෝම එක කෙනා ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට ණයකාරයෙක්. දිව්‍යන් වහන්සේ විතරක් නෙවෙයි එක එක්කෙනාට ණයයි. එක කෙනාට ණයකාරයෙක්. தெரியுமா உங்களுக்கு? දන්නවද? நான் யாருக்கும் கடன் இல்லை. කාටවත් ණය නැහැ. நான் யாருக்கும் கடன் வாங்கினதும் கிடையாது. මම ණය අරගෙනත් නැහැ. கடன் கொடுத்ததும் கிடையாது. ණය දෙන්නෙත් නැහැ. அப்படி யாராவது சொல்றீங்களா? කවුරු කියන්න පුළුවන්ද? பணத்தை குறித்து மட்டும்தான் நமக்கு அப்படி சொல்லணும். සල්ලි උදෙසා විතරක් එහෙම කියන්න පුළුවන්. மற்ற எல்லா விதத்திலும் எல்லாரும் யாரோ ஒருவருக்கு கடனாளிகள். හැම දෙයකින්ම කොයි ආකාරයෙන් හරි අපි ඇවිල්ලා ණයකාරයෝ. அப்படின்னு கேட்டீங்க. කොහොමද කියලා දන්නවද? நம்ம எல்லாருக்கும் அம்மா இருக்கிறோம். අපි හැමෝටම අම්මා ඉන්නවා. எங்க அம்மா நமக்கு பால் கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க. මේ අම්මා ඇවිල්ලා කිරි දීලා අදලා තිබෙනවා. அந்த பால் என்றது அவருடைய ரத்தம். කිරි කියන්නේ යාගේ ලේ. அந்த ரத்தத்தை பாலாய் நமக்கு கொடுத்து நம்மை வளர்த்திருக்கிறான். ඒ ලේ ඇවිල්ලා කිරි වගේ දීලා එයා අම්මා ඇවිල්ලා අදලා තිබෙනවා. அந்த கடன் எல்லாம் தீர்த்துட்டீங்களா? ඒ ණය ඔක්කොම ගෙවලා ඉවරයිද? சொல்லுங்க. இந்த அப்பா තාත්තා எங்களுக்காக இவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார். බෝධිසා ගොඩක් කැපවීම කරලා තිබෙනවා. இன்னைக்கு நாங்க ஆடம்பரமா வாழ்றோம். අපි ඇවිල්ලා හොඳට ජීවත් වෙනවා. இல்லைனாலும் அப்பா எப்படியோ இல்லைனாலும் திரும்பி வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவாரு. නැත්තත් තාත්තා ඇවිල්ලා ඔක්කොම අරන් දෙනවා. அவருடைய கடன் எல்லாம் தீர்த்துட்டீங்க. එයාගේ ණය ගෙවලා ඉවරද? பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரை அவர் உங்களுக்கு செலவு பண்ணது அவரு கணக்கு போட்டாருன்னு சொன்னா நம்மளால தீர்க்க முடியாது. ඉපදුණා ඉඳලා අද වෙනකන් ඇවිල්ලා ගණන් දාලා තිබ්බොත් අපිට ගෙවන්න බෑ. தீர்க்க முடியாது. ඒක ගෙවන්න බෑ. உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தின உங்களுடைய சிநேகிதர்களாய் இருக்கலாம், உறவுகளாய் இருக்கலாம், யார் ஒருவராய் இருக்கலாம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඇවිල්ලා යන්න ඕනේ කියලා ඔයගොල්ලන්ගේ කවුරු හරි ඉන්න පුළුවන් නේද? හිත මිත්‍රන් කවුරු හරි එන්න පුළුවන්. அந்த கடனை கொடுத்தீங்களா? ඒ ණය දීලා ඉවරයිද? அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை நடத்தவில்லை என்று சொன்ன இந்த நாளிலே நாங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருந்திருக்கிறோமா? ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඒගොල්ලන් මඟ පෙන්නුවේ නැත්නම් අපිට උන්වහන්සේ නමස්කාර කරන්න இந்த පුළුවන්. கடன் தீர்த்தாச்சா? ඒ ගණන් දීලා ඉවරද? இன்னைக்கு சிலிண்டர் எவ்வளோ? நீங்க ஒரு கேஸ் சிலிண்டர் எவ்வளோ? ගෑස් සිලින්ඩරයක් කීයද? எங்க வீடு அந்த மனுஷன் தான் வாங்கிட்டு வரும், அவங்க தான் கேட்கணும். එයා තමයි අරගෙන ඉන්නේ, යාගෙන් තමයි අහනවා. ஒரு 4000 ரூபாய் வச்சுக்கிறோமே. 4000 කියලා හිතමු. அந்த 4000 ரூபாய் கேஸை வந்து ஒரு மாசம் தான் நம்மளால பாவிக்க முடியும்.
ආරාධයි ගෑස් එක ඇවිල්ලා මාසෙයි පාවිච්චි කරන්න පුළුවන්. நாங்க 24 மணி நேரம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். අපි පැය 24ක්ම ඇවිල්ලා උෂ්ණ ගන්නවා. ஆண்டவருடைய சுவாசம். උන්වහන්සේගේ උෂ්ණ. Yes. ගෑස් එක. Oxygen. ඔක්සිජන් එක. Yes. வென்டிலேட்டர்ல உங்களை போட்டு ஐசியூல வச்சிட்டா ICU එකේ තිබයි පස්සේ. அத வச்சு கொடுக்கிற அந்த வென்டிலேட்டருக்கு உங்களுக்கு நீங்க காசு கொடுக்கணும். ඒ තිබෙනා ඔය ගෑස් එකට අපි ඇවිල්ලා සල්ලි දෙන්න ඕනේ. உங்களை உயிரோட கூட வச்சிருக்க ஆண்டவர் எத்தனை கேஸ் பாய் வச்சிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ජීවිතය අතර තිබ්බා වූ දෙවියන් වහන්සේ අපිට කොච්චර ගෑස් දීලා ඇතිද? மாசத்துக்கு 5 வைங்களேன். මාසෙට 5ක් කියලා හිතන්න. 5 வேணாம். வாரத்துக்கு ஒரு கேஸ் 4. 4ක් කියලා හිතා ගන්නකො. சரி கணக்கு போடுங்க. ගණන් දාන්න. 4000 ரூபாய் படி. 4000. இல்ல 3700 ரூபாய். 3700යි. ஒரு கேஸ் 3990 ரூபாய். 3990. அதன்படி மாசத்துக்கு 4. මාසෙට 4යි. மாசத்துக்கு எத்தனை? நீ கணக்கு போடுறதுக்கு முன்னாடி டைம் ஆயிடும். அப்ப வருஷத்துக்கு අවුරුද්දට அப்ப நீங்க பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் පුදුලදා ඉඳලා අද වෙනකම් இதெல்லாம் கொடுத்து தீர முடியுமா? ඒව නිම කරන්න පුළුවන්ද? ஆண்டவர் உங்கள்ட்ட கேட்கறது ஒண்ணே ஒண்ணு. දෙවියන් වහන්සේ එකම දේ. அந்த கிறிஸ்து உங்களை வாழ வைத்திருக்கிற கிறிஸ்து உங்களை உருவாக்குவார். ඒ අපි සෑදුවා දෙවියන් වහන්සේ අප තුල සාධාරණ වෙන්නේ කියලා අපි හිතනවා. ඒකම අපේ ලොකු අමාරුවක් තිබෙනවා. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ඒක කොරින්ති 4:15 අපි බලනවා. கிறிஸ்துவுக்குள் 10000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපේ බොහෝ කට්ටිය හිටියා. கட்டினேன். 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 16000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் ක්‍රිස්තුස් වහන්සේ තුල නුඹලාට දහස් ගණන් ගුරුවරුන් හිටියත් தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. ඔයගොල්ලන්ට පියවරු නැණේ. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුල නුඹලාව මම ජාති කලමේ කියලා අපි බලනවා. ජනිත කලමේ කියලා. கிறிஸ்துவுக்குள் உங்களை நாங்கள் பெற்றுள்ளோம். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපි ජනිත කරලා තිබෙනවා. உங்களுடைய பணமோ உங்களுடைய ஆஸ்தியோ உங்களுடைய எதுவுமே நமக்கு தேவையில்லை. ඔයගොල්ලන්ගේ සල්ලි කිසිම දෙයක් නෙමෙයි. நான் என்னைக்குமே அது உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது கிடையாது. කවදාවත් ඒ වෙලාවෙම බලන්නේ ஒரே ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கிறேன். එකම දෙයක් මම බලාපොරොත්තු වෙනවා. சபைக்கு வரணும். සභාවට එන්න ඕනේ. சபை கூடுதலில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். සභාව රැස්වීමේදී ඔයගොල්ලෝ එන්න ඕනේ. கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது எதையாகிலும் ஒரு காரியத்தை கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මොනවාරි ක්‍රිස්තුස් වහන්සේටම කරන්න ඕනේ කියලා. நம்ம மரிச்ச பிறகு ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய முடியாது. අපි මැරුණායින් පස්සේ කිසිම දෙයක් දෙවියන් எங்க அம்மா වහන්සේට மரிச்சு කරන්න බෑ. போனாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. අම්මා මැරුණායින් පස්සේ අම්මට කිසිම දෙයක් කරන්න බෑ. எங்க அம்மா இருக்கும் பொழுது நான் ஏதாவது செய்திருந்தால் அது எனக்கு திருப்தி ஆயிடும். අම්මා ඉන්නකොටම මොනවාරි කරලා තිබෙනවනේ ඒක සතුටක් තිබෙනවා. வாசல்ல வச்சு கேட்பாங்க, මිදුල තියලා ආනවා. நீ என்ன செஞ்சு நீங்க வந்திருக்கிற? මොනවද කළාද ආවේ කියලා. அங்க பரலோக வாசல் என்று சொல்ல முடியாது. நான் ஒண்ணுமே செய்யல. ස්වර්ග රාජ්‍යයේදී பரலோக வாசல் கிடையாது, நியாய தீர்ப்பிலே. ඒ විනිශ්චය දවසේදී எனவே நமக்கு அநேக உபாத்தியாயர்கள் இருக்கலாம். අපිට අවිලා ගොඩක් ගුරුවරුන් ඉන්න පුළුවන්. நீங்க உங்களுக்கு டீச்சர்ஸ் மார்க்கு உங்களுடைய கடன் தான் தீர்த்துட்டீங்களா? ගුරුවරුන්ට අවිලා ණය ගෙවලා ඉවරද? அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்கலன்னு நாம இன்னைக்கு இந்த நிலையில இல்லை. ඒගොල්ලන් කියලා දුන්නේ නැත්නම් අපි මේ ස්ථානයේ නැහැ. என்ன ஊழியத்துக்கு வரும்படியாக அல்லது ஊழியத்திலே சேரும்படியாக சாம் என்ன கூப்பிடலன்னு சொன்னா இன்னைக்கு நான் அந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. බ්‍රදර් සෑම් ඇවිල්ලා මේ සේවාවට එන්නේ කියලා අඩගැවුවේ නැත්නම් මෙතනට එන්න බෑ. கர்த்தர் என்னை அழைத்தார். ස්වාමීන් වහන්සේ මාව කැඳෙවුවා. அதற்கு பின்பதாய் அந்த அழைப்பை அவர் மூலமாய் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ඊට පස්සේ යාගේ කැඳවීම ඇවිල්ලා යාවිලා හරි කරා. அது நிமித்தமாய் இந்த நாளிலே தேவனுக்கு முன்பதாய் நான் ஒரு ஊழியக்காரனாய் நிற்கிறேன். ඒ හින්දා ඒ උදෙසා මම දෙවියන් වහන්සේට ඇවිල්ලා සේවාවක් කරමින් සිටිනවා. அவர் நான் எதுவுமே செய்ய கிடையாது. එයාට මම කිසිම දෙයක් කරලා නැහැ. அதே போல ඒ වගේ நான் இந்த ஸ்தானத்திலே நிற்கிறதற்கு எனக்காய் பிரயாசப்பட்டவர்கள், எனக்காய் வாழ்ந்தவர்கள், எனக்காய் கிரயம் செலுத்தவர்கள் செய்தவர்கள் அநேகர். මම මේ ස්ථානයේ ඉන්න ඕනේ කියලා මම උදෙසා වීර්ය දරපු කට්ටිය මම උදෙසා ඇවිල්ලා යාගේ සියලු දේ කරපු කට්ටිය බොහෝ අය ඉන්නවා. அப்படி நமக்கு அநேக உபாத்தியாயர்கள் இருக்கலாம். ඒ වගේ ගොඩක් ඇවිල්ලා ගුරුවරු ඉන්නවා. அநேகர் நம்மை வழிநடத்தி இருக்கலாம். බොහෝ අය ඇවිල්ලා අපිව
මගපෙන්වන්න ஆனால் පුළුවන්. தகப்பன் எல்லாம் தகப்பனுங்க. පියවරු හැමෝම ඇවිල්ලා අපිට පියවරු නෙමෙයි. கர்த்தர் உங்களுக்கு என்னை தகப்பனாய் வைத்திருந்தார். ස්වාමීන් වහන්සේ ඇවිල්ලා ඔබට ඇවිල්ලා මාව ඇවිල්ලා පියෙක් ஒரு ඇවිල්ලා தகப்பன் செய்ய வேண்டியதான காரியங்களை நான் உங்களுக்கு செய்கிறவனாய் இருக்க வேண்டும். පියෙක් කරන්න යුතු අවවාදයේ සියලු දේ මම கர்த்தர் කරන්නේ. உங்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த இடத்துல உங்களை வைத்திருந்தார். ආත්මික දරුවන් හැටියට ඔයගොල්ලන් තියලා තියෙනවා නම් දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේදී உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். ආත්මික පියාට ඇවිල්ලා මොනවද කරන්න ඕනේ කියලා ඔයගොල්ලන් ඒව කරන්න ඕනේ. எபிரேயர் 12வது அதிகாரம் එබ්‍රේය 12 පදයේ පරිච්ඡේදය 9-10வது வசனத்தில் நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். 9 10 ඇවිල්ලා අපේ எபிரேயர் 12வது அதிகாரம் එබ්‍රේය 12 පරිච්ඡේදය 9-10வது வசனத்தில் 9 10 அன்றியும் එනම් நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். நம்முடைய சரீரத்துக்குரிய பெற்றோர், මේ ශරීරයේ දිනෝපියන් நம்முடைய சரீரத்துக்குரிய தகப்பன் අපේ ශරීරයට අරියන පියාණන් என்ன சொல்றாங்க? මොනවද කියන්නේ? நம்மை சிட்சிக்கிறார்கள், ඒගොල්ලෝ අපිට අවවාද நம்மை කරනවා, தண்டிக்கிறார்கள், ඒගොල්ලෝ අපිට දඩුවම් நம்மை කරනවා, கடிந்து கொள்கிறார்கள். දඩුවම් කරනවා අපිට. எதற்காக? මොනවටද? எதற்காக? මොනවටද? இந்த பூமியில் நாம் வாழ்ந்திருக்கணும். ඔය මේ පොළවේ ඇවිල්ලා ජීවත් වෙන්න ඕනේ. கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேராத. නරක ෆ්‍රෙන්ඩ්ස් එක්ක එකතු වෙන්න එපා. அவங்க பழக்கம் வந்துடும். ඒගොල්ලන්ගේ පුරුදු ඔයාටත් එනවා. எதுக்காக சேராதன்னு சொல்றோம்? මොනවටද එකතු වෙන්න එපායි කියලා කියන්නේ? கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேராத. නරක ෆ්‍රෙන්ඩ්ස්ලාත් එක්ක එකතු වෙන්න එපා. எதுக்காக சொல்றோம்? මොකටද කියන්නේ? நீ எதுக்காக சொல்றீங்க சொல்லுங்க. ஒரு மாதிரி மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக சொல்றீங்க? அவங்க கெட்ட புத்தி என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. එයාගේ නරක පුරුද්ද ඇවිල්ලා මගේ දරුවාටත් එනවයි කියලා. என்னைக்காவது நாங்க சொல்லிருக்கோமா? අවදායම කියලා நீ දෙනවා. போய் அவங்களையும் கெடுத்துறாத. ඔයා ගිහලා ඒගොල්ලන්ව நாம நினைக்கிறது என் புள்ள தங்கம். අපි හැමෝම හිතනවා අපේ அவன் දරුවා உள்ளுக்கு தான் නරක தங்கம். வெளியே போறேன்னு சொன்னா அவன் பண்ற அட்டகாசம் அநியாயமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டா தெரியும். இல்லாட்டா ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க. ඒ ගමේ ඉන්න කට්ටියම කියයි. நம்ம பிள்ளை எப்பவுமே சுத்தப்படுது. අපේ දරුවා මේ හැමතිස්සෙම ஏன் புள்ள அப்படி பேசியிருக்க மாட்டான். මගේ දරුවා එහෙම කතා ஏன் புள்ள කරනවා. அப்படி சொல்லியிருக்க மாட்டான். එයා එහෙම කියලා නැතුව ඇති. நீ ஒன்னே ஏமாத்தி. ඔයාම ඔයා රවට්ට ගන්නවා. அந்த பிள்ளைகள் தான் கடைசியில் நம்ம முகத்துல அப்படியே நாமத்தை போட்டு போயிடுவாங்க. ඒ දරුවම තමයි අපි ඔක්කොම කරලා යන්නේ. நம்ம பிள்ளைகள் எப்பவுமே நாம சுத்தப்படுத்தணும். අපේ දරුවම කවදාවත් ඇවිල්ලා සුද්ධ කරන්න හොඳ නැහැ. ஆனால் එනමුත් நம்முடைய பிள்ளைகளை நாம் சுத்தப்படுத்தணும். අපේ දරුවම ඇවිල්ලා පවිත්‍ර කරන්න ඕනේ. புரியுது? அந்த சுத்தத்துக்கு இந்த சுத்தத்துக்கு ඒ සුද්ධ කරන அவன் செய்ய மாட்டான்னு சொல்லக்கூடாது. එයා කරන්නේ නැහැ කියලා කියන්නේ. வாய்ப்பு இருக்கு. කරයි සමහරක් විට. நான் பாருங்க. මම බලන්න. நம்முடைய பெற்றோர் இந்த கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறத அந்த வாழ்வுக்காய் நம்மை சிக்ஷிக்கிறார்கள். මේ දෙමෝපියන් වෙලා මේ ලෝකයේ චුට්ටක් ජීවත් වෙන්න ඕනි කියලා ඒගොල්ලෝ එහෙම ஆனால் කරනවා. ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கட்டும், ආත්මික පියෙක් වෙන්න පුළුවන්. நம்மை நடத்துகிற பிதாவாகிய பரிசுத்தாவியாகிய தேவனாய் இருக்கட்டும். අපේ මඟ පෙන්වන්නා සුද්ධාත්මයන් වහන්සේ වූ දෙවියන් වහන්සේ நம் பரிசுத்தத்துக்கு நேராய் நாங்கள் மாறி தேவனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டும் என்பதற்காக நம்மை சிக்ஷிக்கிறார்கள். මේ සුද්ධාත්මයන් වහන්සේ තුළ අපි ආලේ පාරගෙන ඒකට යන්න ඕනි කියලා ඒගොල්ලෝ අවවාද කරනවා අපි. நான் விழுந்து கால் உடைஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. මම වැටිලා ඇවිල්ලා කකුල කැඩිලා අවුරුද්දක් වගේ වෙනවා. ஒரு வருஷம் பறந்து போயிடுச்சு. ඒ අවුරුද්දම එහෙම ගියා. ஆனால் ஒரே ஒரு காரியம், එනමුත් එකම දෙයක්. கர்த்தர் என்னை சிக்ஷித்தார். උන්වහන්සේ ඇවිල්ලා මාව අවවාද කළා. அவர் அதை செய்யலைன்னா நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். එයා ඒක කරේ නැත්නම් මම මේ ස්ථානේ නැහැ. அதாவது ஸ்பீடோமீட்டர் பார்த்துருக்கீங்க? ஸ்பீடோமீட்டர் ස්පීඩෝමීටර් දැකලා තියෙනවද? இப்படி போயிட்டு வந்துருக்கு. යනවා එනවා. இப்படி அரைவாசிக்கும் காவாசிக்கும் போயிட்டு வந்தது தான் அந்த ஸ்பீடோமீட்டர். ඒ භාගයටත් එහෙමම ගියා ඔය ස්පීඩෝමීටර්. ஆண்டவர் அப்படியே 360
அவருக்கு அவர் பக்கமாய் திரும்பும்படியாய் கர்த்தர் என்னை மாற்றினார். 308ටම එහෙම එයාගේ පැත්තට ඇරෙන්න උන්වහන්සේ සැලසුවා. அதற்கு ஆண்டவர் பாவித்தது என்னுடைய கால் எலும்புகளை. උන්වහන්සේ පාවිච්චි කරේ මගේ කකුලේ ඇට සැකිලි. அப்படி செய்து கர்த்தர் என்னை சிட்சித்து அவர் பக்கமாய் வந்திருக்கிறார். එහෙම කරලා උන්වහන්සේ අවවාදේ දීලා උන්වහන්සේගේ පැත්තට ඇරෙව්වා. இன்று தைரியமாய் நான் பீடத்திலிருந்து நான் சொல்ல முடியும். මම ඇවිල්ලා ධෛර්යයෙන්ම මම මේ ස්ථානේ பவுல் ඉඳලා அப்போஸ்தலன் சொன்னது போல පවුල් කිව්වා වගේ. என்னை பின்பற்றுங்க. මාව ඔයගොල්ලෝ මා පිටපස්සේ එන්න. இன்னும் கொஞ்சம் மாற வேண்டியிருக்கிறது. තවත් වෙනස් වෙන්න ඕන. ஆனால் එනමුත් அந்த மாற வேண்டிய அந்த கொஞ்சத்துக்கு அவருடைய கிருபை எனக்கு போதும். මේ වෙනස් වෙන්නට උන්වහන්සේගේ කරුණාව ඇති මට. 100% நான் மாறினா அப்புறம் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி வருவேன். 100% මම වෙනස් වෙලා තිබෙනවනේ මම තමයි යේසුස් කියලා அவரை போல කියන්නේ. மாறணும். එයා වගේ වෙනස් වෙන්න ඕන. அவரை போல மாறுகிறதுக்கு நான் கர்த்தர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். උන්වහන්සේ වගේ වෙනස් වෙන්න ඕනේ කියලා තමයි උන්වහන්සේ මේ පොළවේදී අපිව கொஞ்ச තබලා காலம் சிக்ஷிக்கிற தகப்பனையே நாங்கள் ஏமாற்றுவோம் என்று சொன்னால் මේ ටික දවසකට අපිව අවවාද කරව පියාණන්ට අපි දඩුවම් කරනවා නම් ஏமாற்றுவோம் என்று சொன்னால் අපි රවට්ටනවා නම් தேவனை ஏமாற்ற மாட்டோம். දෙවියන් වහන්සේ රවට්ටන්න නැතුව අපි ඉදීද நிறைய பேர் சொல்லுவாங்க බෝ කට්ටිය කියන්න පුළුවන්. நாங்க சபைக்கு போறது நாங்க ஆண்டவரை பார்க்கத்தானே. අපි සභාවට යන්නේ දෙවියන් වහන්සේ ஊழியக்காரன் எல்லாமே மனுஷன் தான். ஊழியக்காரன் மனுஷன் தானே. සේවය කරන කට්ටිය அவனுக்கு பலவீனம் உண்டு தானே. ඒගොල්ලන්ට බැලහිනකම් எல்லாம் තිබෙනවානේ. உண்மை. සියලු දේ ඇත්ත තමයි. ஆனால் ඒ නමුත් ஊழியக்காரன் அப்படி இருக்க முடியாது. ඒ සේවකයා ඇවිල්ලා ஏன்னு சொன்னால் கர்த்தரை சபைக்கு பிரதிபலிக்கிறவன் ஊழியக்காரன் தான். ඒ සභාවට ඇවිල්ලා පෙන්වන්නේ සේවකයා அப்ப அந்த තමයි. ஊழியக்காரன் சரியா இருக்கணும். මේ සේවකයා ඇවිල්ලා හරියට ඉන්න ඕනේ. புரியுதா? அவன் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். යේසුස් වහන්සේ ඇවිල්ලා පෙන්වන්න அவன் ඕනේ. இயேசுவை போல இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේ වගේ ඉන්න அவன் ඕනේ. இயேசுவை போல் சிந்திக்க வேண்டும். යේසුස් වහන්සේ වගේ සිතන්න ඕනේ. நாங்க மனுஷரை பார்க்க போல மனுஷரை பார்க்கணும். මනුෂ්‍යයන් බලන්න ඕනේ තමයි. உங்களை பார்க்கணும். ඔයගොල්ලන් බලන්න ඕනේ. சமுதாயம் உங்களை பார்க்க வேண்டும். මේ වටේ ඉන්න ඔක්කොම බලන්න ඕනේ. நீங்கள் வாழ்கிறதான உங்களுடைய பகுதியில் இருக்கிறவர்கள் உங்களை பார்க்க வேண்டும். අපි ජීවත් වෙන ස්ථානයේ ඉන්න කට්ටිය ஏன் වෙනස් பார்க்க බලන්න வேண்டும்? ඕනේ. ඇයි බලන්න ඕනේ? உங்களிலே அவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். අප තුල ඇවිල්ලා ක්‍රිස්තුස් වහන්සේව බලන්න ඕනේ. அதனால தான் வசனம் சொல்லுது கிறிஸ்து உங்களை உருவாக்க வேண்டும். ඒ ඉන්න තමයි වචනේ කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ මැවෙන්න ඕනේ கிறிஸ்து අප තුල. உங்களை உருவாகும் வரைக்கும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ මැවෙන්න ඕනේ තරම් ඇවිල්ලා මම ගර්භ වේදනාව විඳිනවා. ஒரு பிள்ளை வயிற்றுல வச்சிருக்காமா? දරුවා වෙලා බඩේ තියාගෙන ඉන්න අම්මා කෙනෙක්. அவங்க இஷ்டப்படி நடக்க முடியுமா? එයාට කැමති ආකාරයට යන්න පුළුවන්ද? இஷ்டப்படி மேலே ஏறி இறங்க முடியுமா? එයා කැමති ආකාරයට ඇවිල්ලා පඩිපෙළ නගින්න බහින්න පුළුවන්ද? அவங்க இஷ்டப்படி குனிஞ்சு நிமிர முடியுமா? එයා කැමති විදියට ඇවිල්ලා ඔක්කොම කරන්න அவங்க පුළුවන්ද? இஷ்டப்படி அவங்க பயணம் போக முடியுமா? එයාගේ කැමති ආකාරයට එයාට ගමන් යන්න පුළුවන්ද? இஷ்டப்படி அவங்க சாப்பிட முடியுமா? කැමති ආකාරයට කන්න පුළුවන්ද? பிள்ளை உருவாகின ஆரம்ப நாட்களில் அன்னாசி சாப்பிடக்கூடாது, பப்பாளி சாப்பிடக்கூடாது, நிறைய காரியங்கள். ඒ වගේ අන්නාසි ගස්ලබු කන්නේ එහෙම හොඳ නැහැ. அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாது, பொல்லாத காரியங்களை பார்க்க கூடாது, பயங்கரமான படங்களை பார்க்க கூடாதுன்றது ஒரு காலகட்டம். නමුත් ඒ බලන්න බය වෙන්නේ හොඳ නැහැ ඒ වගේ දේවල්. இன்னும் ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க குனியக்கூடாது, நிமிரக்கூடாது. සමහර කොටස්වලදී ඇවිල්ලා පාත් වෙන්නේ ඒක හොඳ ஒரு නැහැ. காலம் வந்து அவங்க டெய்லி நடக்கணும். සමහර කාලයක් ආවෙන් පස්සේම දාම පයින් යනවා. ஐயோ ஏதாவது கால் வீங்குது, இடுப்படிக்கு வாய்ப்பே கிடையாது, நீ நடந்தா ஆகணும். එහෙම බෑ කියලා කියන්න බෑ. අනිවාර්යෙන්ම පයින් உனக்கு යනවා. சுகப்பிரசவம் உண்டாகணும்னா நீ நடக்கணும். ඔයාට ඇවිල්ලා சுகப்பிரசவம் நல்ல, அதாவது இயற்கையான உனக்கு பிரசவம் உண்டாகணும்னா சுபாவிக்கோ உங்களை தர்வா பீகரானோனா ස්වභාවිකව දරුවා බිහි කරන්න ඕනේ නම් அப்ப இவ்வளோ காரியங்களை தாண்டி தான் ஒரு தாய் வந்திருக்கிறான். මේ ඔක්කොම පසු කළා තමයි මම කැවිලා. இவ்வளோ தாண்டி வந்த ஒரு தாயே தன்னுடைய பிள்ளைகளை சரியாய் வளர்க்க தவறினாள். මේ ඔක්කොම පසු කරගෙන ඇවිල්ලා මේ වැදුවා මේ දරුවා හරියට හරි ආකාරයට ඇදුවේ නැත්නම් எப்படி அவர்கள் பிதா இயேசுவை போல மாறினார்? කොහොමද යේසුස් වහන්සේ වගේ දරුවන්ට වෙනස් වෙන්න පුළුවන්ද? அந்த 9 மாதங்கள் வயிற்றுல வச்சிருக்கிற நாட்கள் මේ මාස 9ක්ම බඩේ තියාගෙන ඉන්න ඒ දවස්වල இஷ்டப்படி திரும்பி படுக்க முடியுமா? කැමති ආකාරයට නිදිය ගන්න පුළුවන්ද? டக்குன்னு உட்காந்து டக்குன்னு எழுத முடியுமா? ඉක්මනට වාඩි වෙලා නැගිටින්න පුළුවන්ද? போனோம்னா ஃப்ரிட்ஜ் திறந்தோமா உள்ள போனோமா வெளியே வர முடியுமா? ගියා ෆ්‍රිජ් එක ඇරියා ඇතුළට ගියා ආවයි කියලා ඉන්න පුළුවන්ද? ஃப்ரிட்ஜ் கிட்ட போயிட்டு திறந்து இடுப்புல கையை மாத்தி எழுப்பிட்டு அதுக்கப்புறம் பெருமூச்சு விட்டுட்டு தான் இங்க வரும். ඊපස්සේ බීට තමයි ඔක්කොම කරන්නේ. இஷ்டப்படி எதுவுமே செய்யும். එයාගේ කැමති ආකාරයට කිසිම දෙයක් කරන්න බෑ. அப்ப இந்த வேதனை தான்
මේ වේදනාව තමයි ஒவ்வொரு சபை போதகருக்கும் இருக்க வேண்டும். මේ හැම සභාවෙම මේ පාලකතුමාට තිබෙන්න ඕනේ. இந்த அப்ப அந்த பிள்ளை வச்சிருக்கும் பொழுது அம்மா அப்பா டென்ஷன் ஆகுவாங்க பாத்தீங்களா? ඒගොල්ලෝ ඇවිල්ලා ටෙන්ෂන් වෙනවා ඒ මව්වරු. அதெல்லாம் நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, அதெல்லாம் மறந்து போச்சு. ඒ ඔක්කොම වෙලා ඇවිල්ලා ගොඩක් කාලෙ ඒක අමතක වෙනවා. மறந்து போனதுதான் பிரச்சனை. අමතක වෙන එක තමයි ප්‍රශ්නේ. அந்த பிள்ளை பிறந்த மாதிரியே உங்க வயிறு இடும்ப முடியாம, நடக்க முடியாம, இருக்க முடியாம இருந்திருந்தா ඒ කාලේ වගේම අද වෙනතුරු ඒක තියලා තිබුණොත් இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும். අදත් ඔයගලන්ට ඒක තේරෙනවා. எங்க அம்மா சொல்லுவாங்க, අම්මා කියනවා இவன் பிறந்ததுல இருந்தா என் வயிறு இப்படி ஆயிடுச்சு. මම ඉපදුනන් පස්සේ තමයි මගේ වඩ அதுக்கு முன்னே எங்க ඇවිල්ලා அம்மா ரொம்ப ஸ்லிம்மா அழகா இருக்கும். අම්මා ඇවිල්ලා හොඳට ලස්සන அதுக்கு හිටියා. பிறகு அழகுதான். පස්සෙත් ලස්සනයි. ஆனாலும் அவங்க உடம்பு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. හොඳ ටිකක් මාත් වුණා. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் பிறந்த நேரத்துல சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் කරපු නැති ඉඳ තමයි මේ මොන්නේ කියලා. அப்ப அந்த அந்த இது நம்ம மறிக்கும் வரைக்கும் அவருடைய அந்த 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 பாரம் அவங்க இருதயத்துல இருந்தது. ඒ බර ඇවිල්ලා මැරෙනකම් ඒ බර ඒම තිබුණා. அதே போல நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் போய் சேர வரையும் கிறிஸ்தியன் என்று உருவாகி கொண்டே இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ සතු මගේ අනත් එක්ක ඇවිල්ලා ඒ වේදනාව ඉන්න ඕනේ කියලා பெற்று போட்டுட்டா அதுக்குள்ள கிடையாது. බදලා ඒ වෙන වෙන එක විතරක් දරුවා நாய் பூனை மிருகங்கள் தான் பெத்து போட்டுட்டு போயிடும். බල්ලා පූසන් තමයි ඒව දාලා යන්නේ. ஆனா பெற்றோர் அப்படி செய்ய முடியாது. දෙමෝපියන් එහෙම කරන්න බෑ. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிறிஸ்து உருவாகிறதை நான் பார்க்கிறேன். මගේ දරුවාගේ ජීවිතය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ නැවෙන එක මම எனக்கு බලනවා. கொடுக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து உருவாகிறதை நான் பார்க்கிறேன். මට දුන්නා වූ ඔයගොල්ලන් තුල ඇවිල්ලා ක්‍රිස්තුස් වහන්සේ නැවෙන එක මම බලනවා. அப்படி நான் பார்க்கவில்லை என்று சொன்னால் நான் செய்கிற ஊழியத்திலே நான் ஃபெயில். ඒ මම බැලුවේ නැත්තම් මම කරන්න ඕනේ සේවාවෙන් ஆண்டவருடைய வருகையில என்னோடு கூட சேர்ந்து இன்று ஆராதிக்கிற அத்தனை பேரும் இந்த நிமிஷத்திலே கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து அத்தனை பேர் தேவனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ පැමිණීම මේ වෙලාවට සිදු වෙනවා නම් අපි ඔක්කොම ස්වර්ග රාජ්‍යයට යන්න ඕනේ. எல்லாரும் வருவீங்களா? හැමෝම එනවාද? வருவீங்களா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். අපි එහෙම තමයි හිතාගෙන ඉන්නේ. இது உடனே நான் இப்பவே வந்துடும். දැන් වෙනවාද? என்ன நான் ஒண்ணுமே செய்யலையே, මම මොකුත් කරේ නැහැ. அனுபவிக்கவே இல்லையே, කිසිම දෙයක් கல்யாணம் கட்டவே இல்லையே. වැන්දවත් නැහැ. நிறைய பேருக்கு அது ஒரு யாரு, ඒකත් ප්‍රශ්නයක්. நான் கல்யாணம் கட்டினேன். මම ඇවිල්ලා වැන්දේ නැහැ. கல்யாணம் கட்டினவங்க போய் கேட்டா අනු කට්ටිය ஏன் நான் கல்யாணம் கட்டணும்னு தெரியலையே. ඇයි වැන්දයි කියලා දන්නේ නැහැ. அவனுக்கு அவனுடைய படி படிக்க முடியாது. එයාට එයාගේ මේක මෙයාට මේක. என்கிட்ட கேட்டா මගෙන් ඇහුවොත් ஏன்னா ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். ඇයි මේ දෙවියන් වහන්සේ මේ සේවාව දුන්නේ? அவ்வளவு கஷ்டம். එච්චර அதாவது நான் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்கிறது எனக்கு கஷ்டம் கிடையாது. ක්‍රිස්තුස් වහන්සේට ප්‍රියාකාරයට ජීවත් වෙන එක නෙමෙයි. என்னுடைய ஒரு நண்பர் இருக்கிறார், මගේ ஒரு ஊழியக்காரர். මිතුරෙක් ඉන්නවා. அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், එයා කියන දෙයක් ஊழியம் செய்கிறது ஒண்ணு, සේවාව කරන එකයි பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில டாக்டரா இருக்கிறது ஒண்ணு. පිස්සු ස්පීතාලේ ඇවිල්ලා ડોක්ටර් කෙනෙක් වෙන එකත් එකයි. என்ன செய்கிறீங்க? பைத்தியக்காரனுக்கு டாக்டரை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? ඉස්සරහ ඇවිල්ලා ડોක්ටර් බලනකොට කොහොමද පේනවද? எப்படி இருக்கு? பிஸ்ஸா அப்படி இருக்கும். ஆனா டாக்டருக்கு எப்படி இருக்கும்? ડોක්ටර් කොහොමද වෙන්නේ? பைத்தியங்கள் எல்லாம் நம்ம பைத்தியம்னு சொல்லுது. පිස්සු කොහොමද පිස්සේ කියලා කියනවා. මේක තමයි. ஆனா இன்னைக்கு அப்படிதான் பண்ணுவோம். ඒ වගේ තමයි. இவர் மட்டும் அப்படியோ அவரோ பெருசோ சிறுசோ அவரை பத்தி நமக்கு தெரியாதோ? එයාගේ දන්නේ නැහැ. தெரியும். දන්නවා. நான் நல்லவனே கிடையாது, හොඳේ நான் ரொம்ப கெட்டவன். ගොඩක් ஆனால் கர்த்தர் என்னை எப்படி மாற்றி வச்சிருக்கிறார். දෙවියන් වහන්සේ මාව මේව වෙනස් කළා දෙනවා. இன்னைக்கு கூட நான் டிராவல் பண்ணும்போது, பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது இன்னும் கெட்டவனா மாறிடுறேன். මාරක් වෙලාවට මම වාහන அப்பதான் එලවනකොට டென்ஷனாவே ஆகுது. එහෙම ටෙන්ෂන් වෙනවා. ஏன்னா அந்த டென்ஷன் ஆகும். அப்பதான் நம்மளோட உண்மையான சுபாவம் நமக்கு தெரியும். මේ වෙලාවේ තමයි අපේ ඇවිල්ලා ස්වරූපේ පේන්නේ. இன்னும் நான் மாறல, மாற வேண்டியது இன்னும் இருக்கு. කොහොමද මම වෙනස් වෙන්න යුතු දේවල් ஆனால் ගොඩක් ஆண்டவராகிய තිබෙනවා. இயேசு கிறிஸ்து යේසුස් වහන්සේ தன்னை சிலுவையிலே அடித்தவர்களை பார்த்து சொன்னாண்டவரே. කුරුසෙට ගියන් පස්සේ නුකිය ඒගොල්ලන්ව அப்ப அந்த සමාන ஸ்தானத்துக்கு கிறிஸ்தியனிலே உருவாகுவார். ඒ ස්ථානයේ ක්‍රිස්තුස් වහන්සේ අපි තුල වෙනස් වෙන්න ඕනේ. எபிரேயர் එබ්‍රේ 13வது அதிகாரம் 17வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 13 17 අපි බලනවා.
எபிரேயர் 13:17. එබ්‍රේයු 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க. அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. உங்களோட ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? ඔයාගේ සේවකයා කොහොමද ඉන්න ඕනේ? எப்படி இருக்கணும்? இந்த வசனத்தை யாராவது வாசிங்க சபையில. කවුරුන් කියවන්නේ පදයෙන්? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. நீங்க தூங்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆண்டவரை உங்களுக்கு ஜெபம் பண்றது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, உங்க இஷ்டப்படி நடக்கிறது இப்படியா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை கர்த்தர் இந்த சபையிலே வைத்திருக்கிறபடியால் உங்கள் ஆத்துமாவுக்கு நான் உத்தரவாதம். உங்கள் ஆத்மாவுக்கு என்று சொன்னால் உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் சமுதாய வாழ்க்கை, சமாஜ ஜீவிதே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் நாங்கள் உத்தரவாதம். அப்ப அந்த உத்தரவாதம் நமக்கு இருக்கிறபடினால் ஏன் சொன்ன நாம் எல்லாவற்றுக்காய் நான் உங்களுக்காய் நாங்கள் பரிதபித்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே நீங்க கொடுத்த ஆத்மாவை எப்படியாவது நான் கொண்டு வந்தேன். அதான் உத்தரவாதம். நீங்க உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் எப்படியாவது ஆண்டவரை நான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா? நீங்க அத்தனை கேள்விகளும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்க கணவனுக்காக, உங்க மனைவிக்காக நீங்க உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா? எனக்கு கொடுத்த மனைவியை எப்படியாவது நான் கொண்டு வந்துடுறேன். எனக்கு கொடுத்த புருஷனை எப்படியாவது நான் கொண்டு வந்துடுறேன். எனக்கு கொடுத்த அம்மா அப்பாவை நான் எப்படியாவது கொண்டு வந்துடுறேன். எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் எப்படியாவது கொண்டு வந்துடுறேன். உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா? கேட்டா சொல்லுங்க. ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எங்க அப்பாவை ஆசீர்வதி. அவர் கையில் செய்கிற காரியங்களை ஆசீர்வதி. ஏன் ஜெபிக்கிறோம்? அப்பதான் காசு கிடைக்கும். எனக்காக உங்க பிள்ளைகளுக்காக சொன்னீங்க ஆண்டவரே என் பிள்ளைகளை ஊழியர்களாய் மாற்றும். ஊழியம் செய்வர்களாய் மாற்றும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் ஆண்டவரே. செகண்ட் மார்க் வாங்கணும் ஆண்டவரே. என் புள்ள கனடாவுக்கு போன ஆண்டவரே. என் புள்ள ஜெர்மனிக்கு போன ஆண்டவரே. ஜெர்மனிக்கு என் புள்ள பரலோகம் போகணும். அவன் நினைச்சா வருவான், நினைச்சா வர மாட்டான். அவன் நினைச்சா வர்றதுக்கு, நினைச்சா வராம இருக்கிறதுக்கு அவனுக்கு பிள்ளைய கொடுக்கல. அவன் வரலையா கண்ணத்தை பொத்தி ஒன்று கொடுத்து கூட்டிட்டு வரான். அப்படி இல்லைன்னா நீ அம்மா கிடையாது, நீ அப்பா கிடையாது. இதெல்லாம் சரியா? இதெல்லாம் நாம சொன்ன நாம சரியில்லை. அதே அதிகாரத்தில் நம்ம வாசித்த அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் வாசிங்க. சத்தியத்தை பேசினதினால் நான் உங்களுக்கு சத்துருவாய் மாறினேனோ என்று சொல்லி போல் கேட்டார்.
ඔයාලා සත්‍යතාවේ කතා කරපු ඉඳන් මම උඹලාට සතුරේ කැටිය ආවණේ කියලා එයා කියනවා. சில நேரங்களில் நான் என்ன அப்படின்னா நம்ம அப்படிதான் இருப்போம் உங்களுக்கு. සමහරක් වෙලාවට අපි එහෙම තමයි ඉන්නේ. இந்த சபைக்கு போனா நான் தலைக்கு முக்காடு போடணும். මේ ගියොත් මේ ඔළුවට இந்த சபைக்கு போனா எனக்கு அங்க நூல் போடலாது இங்க நூல் போடலாது. මේ සභාවට ගියොත් ඒ නූල් එක දාන්න බෑ මේ නූල් දාන්න බෑ. எனக்கு அங்க தொங்க வைக்கலாது இங்க தொங்க வைக்கலாது. ඒ එල්ල ගන්න බෑ මේ පැත්තේ එල්ල ගන්න බෑ. நீ அப்படி செய்தா பண்ண போகுது. එහෙම කරේ නැත්නම් ස්වර්ග රාජ්‍යයට යන්න. இல்லன்னா நீ அழகுபடுத்துறது எனக்கு என்ன செலவு? ඔයාලා ලස්සන කරන එකේ මම நான் உங்களுக்கு க்ரீம் வாங்கி தரேன். මම දෙවිල ක්‍රීම් අරන් දෙන්නේ. நான் வாங்கி தரேன். මම දරන් දෙන්නේ. அவங்க வேலைக்கு போறாங்க வாங்கிக்கிறாங்க. එයා වැඩට යනවා එයා උතුම් කරගන්නවා. நீ டைட்டா போடு லூசா போடு. டைட் එක නදින්න නැත්නම් ලූස් එක නදින්න. அதெல்லாம் எந்த பிரச்சனையே கிடையாது. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. ஆனால் வாழ்க்கை சீரழிந்து போய் මගේ ජීවිතය ඇවිල්ලා විනාශ වෙනවා. எவ்வளவு டைட்டா போடும்போது உன் பின்னுக்கு எத்தனை பேர் பசப்பழப்பான எத்தனை பேர் வருவான் தெரியுமா? ඔය එම டைட் එක නදිනකොට நானும் நினைக்கிறோம் எனக்கு பின்னுக்கு ஒரு கூட்டமே வருதுதான் அப்படின்னு. මගේ පිටිපස්සේ මෙච්චර දෙනෙක් එනවයි කියලා. எதுக்கு? එයි. உனக்கு தூக்க வாய்ப்பு கிடைச்சா தூக்கிட்டு போயிட்டு உடனே அப்படியே சீரழிச்சிருவாங்க. උසන පුළුවන් නම් උසල මොනවාරි කරලා දාන්න. அதுக்கு பிறகு உன ஜீன்ஸ் போட்டு அடையவே முடியாது. ஒண்ணு தூக்கல தோணும் இல்லன்னா நைட்டி போட்டு வீட்டுல மூலையில உட்காரணும். නයිට් ඇතුලේ ඉන්නෝනේ නැත්නම් එළියල තමයි මැරෙන්නේ. அந்த இடத்துக்கு மூளைக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கிறோம். ඒ අයිනට යන්න එපායි කියලා තමයි මම මේ ස්ථානේ ඉඳලා කතා කරන්න සිටින්නේ. அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தோணும். ඒ ඔක්කොම වැරදි වැටිලා පේනවා. அன்னைக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஆனா நான் மறுபடியும் நான் சொல்லுறேன். ආයිමත් කියන්න. பிரதரம் போயிட்டு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. බද ඇවිල්ලා ඒ දරුවා වෙක් කරගෙන ආවා. அவ உடனே சொன்னாங்க ஐயோ இன்னைக்கு சர்ச்சுக்கு வர முடியாது. අද මට එන්න බෑ කියලා. ஏன் என்கிட்ட ட்ரெஸ் கிடையாது. මයි ළඟ යන්නේ. ட்ரெஸ் கிடையாதுன்னா சர்ச்சுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் கிடையாது. සර්ච් එකට හරි ආකාරයට අඳින டி-ஷர்ட் போட்டு போட ஆன்டி ஏசுவாங்க. ටීෂර්ට් දැම්මොත් ඇන්ටි වෙනවා. அதுக்கு நான் இங்கேயே இருந்தேன். ඒක මේව. அதாவது ஏன் ஏசுகிறோம்? ඇයි අපි බනින්නේ? ஆலயம் கர்த்தரை ஆராதிக்கிறது. මේ ස්ථානය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන ස්ථානය. பஸ்ல ஒண்ணு கட்டையா போட்டு மேல போய் பிடிச்சிட்டு போறோம். බස් එක ඇවිල්ලා කොට බැඳගෙන ஊழியக்காரன் நானும் பஸ்ல போறேன். මමත් ඇවිල්ලා යනවා. நான் பார்க்க மாட்டேன். මම බලන්නේ නැතුව ඉන්නවද? நீ நான் பாஸ்ல பார்க்க மாட்டேன். பாப்பா. පාස්ටර් බලන්නේ බලනවා. ஏன் நான் பார்ப்பேன். මම බලනවා. ஏன்னா அப்படி இதாக்கிட்டு சொன்னா அது திட்டத்துக்காக மனசுல பாரு எரும மாதிரி போகுதுன்னு சொல்றதுக்காக பார்ப்பேன். මරක් වගේ යනවායි කියලා බලනවා. முதலாவது எரும மாதிரி போகுதுன்னு திட்டத்துக்காக பார்ப்பேன். මුලින්ම මේක බනින්න ඕනේ කියලා මම බලනවා. அதுக்கு பிறகு எனக்கே கூட வெள்ளையாதா உள்ள எப்படி வெள்ளையாது. මෙතන මෙච්චර සුදු නැහැ ඇතුළ කොහොම සුදු වෙද? இயற்கை. ඒක ඇවිල්ලා ස්වභාවය. அப்ப என்ன அப்படி சிந்திக்க தோன்றுகிற அவளுக்கு என்ன அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனது நிமித்தமா எவ்வளவு பாவம் உண்டாகும். ඒ සිතුවිල්ල සිතන්නේ මාව ඒ ස්ථානයේ சாதாரண கோட்சிலேயே குத்தம் செஞ்சவனை காட்டிலும் குத்தம் செய்ய தூண்டுறவனுக்கு தான் என்னது தண்டனை அதிகம்னு சொல்றான். කෝට් එකේ උපවර ඇවිල්ලා වැරදි කරන එක්කෙනාට වැඩිය වැරදි කරන්න කොළඹවන එක්කෙනාට තමයි දඬුවම වැඩි. இப்பேற்பட்டதான காரியங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். මේ දේවල් තුනේ අපේ දරුවන් ඇවිල්ලා අපි හරි ආකාරයට රැක බලා ගන්න ඕනේ. நல்லதா இருக்கும். හොඳට තමයි තිබෙන්නේ. இன்னைக்கு நல்லதா இருக்கும். අදත් හොඳට තමයි அன்னைக்கு තිබෙන්නේ. கனியை பறிச்சு சாப்பிடும்போது நல்லதா இருந்தது. එදා ඇවිල්ලා ඒක කඩලා කනකොටත් ඒක அதுக்கு பிறகு அங்க துரத்தி விட்ட பிறகுதான் எல்லாமே தலைகீழாய் மாறினது. ඒගොල්ලෝ එළවල දැම්මයින් පස්සේ තමයි ඔක්කොම ඇවිල්ලා ஆனால் மாற்றப்பட்டதான அந்த ஸ்தானத்துக்கு இன்னுமே நமக்கு போக முடியாது. ඒක වෙනස් කරව ඒ ස්ථානෙට ආයිමත් අපිට යන්න බෑ. 6000 வருஷங்களுக்கு முன்பதாக ஏதேனை விட்டு அனுப்பினதான தேவன், ஏதேனை கூட்டினதான தேவன், මේ ඒදේන වෙලා වැහුවා ඒ දෙවියන් වහන්සේ ஆதாமுக்கு ஏவாளுக்கும் மறுபடியும் ஏதேனை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ආයිමත් ආදාම්පයි ඒවට ඇවිල්ලා ඒදේම දෙන්න இனிமேல் ஏதேனை அவர்கள் பார்க்கவே முடியாது. ඒදේම දකින්නවත් බෑ. அவர்களுக்கு மாத்திரமல்ல யாருக்குமே பார்க்க முடியாது. ඒගොල්ලන්ට විතරක් නෙමෙයි කාටවත් ඒක බලන්න බෑ. ஆனால் தேவன் இருந்த இடத்துக்கு அவர்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வார். දෙවියන් වහන්සේ හිටියා වූ ස්ථානයට ආයිමත් ඒගොල්ලන්ව கர்த்தர் ගත්තා. நம்மை குறித்து அவருக்கு ஒரு கனவு உண்டு. උන්වහන්සේට අපි ගැන ඇවිල්ලා ඒක හීනයක් තිබෙනවා. நம்ம பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு கனவு இருக்கிறது போல. දරුවන් ගැන අපිට හීනයක් තිබෙනවා වගේ எனக்கு ஒரு கனவு உண்டு. මටත් තිබෙනවා. இந்த கனவு கேட்க முடியுமா? මොනවද කියලා නැද්ද? கேட்க முடியும். எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ඔයාලා හැමෝම ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට සේවාව කරන්න.
கர்த்தர் சொன்னா ரிசைன் பண்ணிட்டு கர்த்தர் கூடியும் செய்ய කොච්චර ලොකු වැඩක් කරත් ඒක ඇවිල්ලා රිසයිට් කරලා ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ සේවාව කරනවා. எத்தனை பேருக்கு தைரியம்? කී දෙනෙක්ට පුළුවන්ද? அப்ப என் குடும்ப வாழ்க்கைக்கு මගේ පෞල් ජීවිතේට சிங்கிதான் சிங்கியே கிடையாது. அன்னைக்கு என்னைக்கு பரட் வாங்க போனோம்? இல்ல அது பிறகு சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு கதை சரியா? ஜபத்துல ஒரு ஆசை යාඥාවේ ආසාව. உபவாச ஜபத்துல ஆண்டவரே பரட்டுவோம் எங்க இருந்தாலும் ஒரு வாசல் தரேன் ඔයාගේ ඇවිල්ලා ஜபம் பண்ணி முடிய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். යාඥා කරලා ඉවර වෙනකොට මම ආශිර්වාද කරනවා. ஹalleluya. හalleluya. இதற்கு இப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் எதற்கு பயப்படுறோம்? මේ ආශිර්වාද කරනකොට අපි මොනවටද බය වෙන්නේ? 10ஆம் தேதி நடக்கிற கூட்டத்துக்கு இப்போதைக்கு 60,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கோம். දාවෙන් දාව වෙන්නා ඔය රැසීමට ඇවිල්ලා එනදාට වැඩි වියදම් වෙලා තියෙනවා. இன்னும் செலவு வரும். තවත් තිබෙනවා. செய்கிற ஊழியம் கர்த்தர். කරනව සේවාව ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ජනතාව සෙනගැවිලා ஜனங்களை கர்த்தர் அறிகிற அறிவிலே பெருக வேண்டும். සෙනගැවිලා දෙවියන් වහන්සේ වඳුරන ஜனங்கள் கிறிஸ்துவை போல மாறணும். දෙවියන් වහන්සේ සේවාව කරන්නේ. அதற்காக தான் இந்த பிரயாசம். ඒක තමයි මේ වීර්යය. அதற்காக தான் இந்த கற்பனை. මේක මේ ඉඳ තමයි මේ ප්‍රසව වේදනාව உருவாகும் அளவு. கிறிஸ்து சுவாச அப்பதுல ඇවිල්ලා නැවෙන්න ඕනේ. அது இன்னைக்கு நாளைக்கு முடிகிறது கிடையாது. අද ඒක නෙමෙයි කියලා கர்த்தர் என்று வருவார். දෙවියන් වහන්සේ කවදාද එන්නේ? அது என்று நான் கர்த்தருக்குள் நித்திரை அடைவேன். කවදාද මම දෙවියන් වහන්සේ அன்னைக்கு තුල வரைக்கும் இந்த ඉඳලා கற்ப வேதனை எனக்கு தொடர்ச்சியா இருக்கத்தான் போகுது. එදා දවස වෙනකන් අන්න ඒ ප්‍රසව වේදනාව මාත් ஏன் සතුටු சொன்னால் වෙනවා. அத்தனை பேரையும் கொண்டு அவருக்கு போதாங்க. සියලු දෙනා උන්වහන්සේගේ ඉදිරියට ඇවිල්ලා ஒரு සබන්නවා. நாள் பிரசங்கத்தோட புரியுது அப்படி கிடையாது. එක දවසේ දේශනාවෙන් ඉවර වෙනවා කියලා හිතන්න පුළුවන්. இது நான் பிரசங்கமாய் பேசவில்லை. මේක ඇවිල්ලා දේශනාවක් වගේ මම කියන්නේ என்னுடைய නැහැ. வாழ்க்கையை நான் பேசுகிறேன். මගේ ජීවිතේ මම කතා කරනවා. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். අපේ එකිනෙකාගේ ජීවිතය තුලින් கிறிஸ்து சுவாச ලැබෙන්න ඕනේ කියලා මම කතා மக்களை කරනවා. போல தான் ஒரு காலத்துல இருக்கு. මමත් ඒ වගේ තමයි කියන්නේ. ரொம்ப மோசம். ගොඩක් නරකයි. கர்த்தர் மாத்திரமில்லை என் குடும்பமே காரித்துக்குற அளவு தான் දෙවියන් වහන්සේ විතරක් නෙමෙයි මගේ පවුල කට්ටියම ඇවිල්ලා කෙලගාන තරම් මගේ இந்த ජීවිතේ கர்த்தரனை மாற்றியிருக்கிறார். අදවත් දවසේ උන්වහන්සේ මාව වෙනස් அதனால் நான் தைரியமாய் சொல்றேன். ඒ ඉන්න මම ඇවිල්ලා හරියට කියන්න පුළුවන්. கிறிஸ்து என்னில் உருவாகினார். ක්‍රිස්තු ස්වාස මා තුළ මෙවිලා තිබෙනවා. என்னில் உருவாகின கிறிஸ்து உங்களிலும் உருவாகினார். මා තුළ ගොඩ නැගෙනවා දෙවියන් වහන්සේ ඔයගලන් තුළ ගොඩ அதற்கு නැගෙනවා. அது வரைக்கும் இந்த கற்ப வேதனை தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். ඒ දවස වෙනකන් ඇවිල්ලා ඒ ප්‍රසව වේදනාව ஆண்டுடைய විඳින්න. வருகை பரியந்தம் எப்படி நாங்கள் ஆராதிக்க போகிறோமோ දෙවියන් වහන්සේගේ පැමිණීමට එක්ක අපි නමස්කාර சபை කරනවා. எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நாங்கள் எப்படி நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோமோ සභාව ඇවිල්ලා ගන්න දවස වෙනකන් ඇවිල්ලා අපි නමස්කාර කරනවා. அது வரைக்கும் එදා දවසට இந்த வேதனை தொடர்ந்து මේ වේදනාව තිබෙනවා. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ඒ ඉඳ දෙවියන් වහන්සේට මම ස්තුතිවන්ත වෙනවා. ஏனென்றால் இது ஒரு பாக்கியம். මේක ඇවිල්ලා ලොකු භාග්‍යයක්. இன்னைக்கு யாராவது ஒரு அம்மா சொல்ல முடியுமா இந்த பிள்ளையை பெற்றதுக்காக வேதனை பண்ணேன் දරුවා වෙලා අදපු ඉඳන් මම දුක් වෙනවා කියලා කාටද කියන්න පුළුවන්ද? முடியுமா? மோசமானவனாவே இருக்கட்டுமே. නරක එක්කෙනෙක්ම වෙන්න පුළුවන්. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நீங்க எல்லாம் காக்கை குஞ்சுகளா? ඔයාලා කවුරු බැටවද? நீங்க எல்லாம் தங்கம். ඔක්කොම රත්තරන්. ஏனென்றால் நீங்க ஆண்டோட வேதம் அப்படிதான் சொல்லுது. මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ එහෙම තමයි. கர்த்தர் கொடுத்த அத்தனை விசுவாசிகளும் எங்களுக்கு கிரீடங்களாக இருக்கு. දෙවියන් වහන්සේ දුන්නා වූ සෑම ඇදහිලිවන්තයෙක්ම අපිට ඔටුන්නක් ඇටියට சில දෙනවා. கிரீடம் வந்து செட் ஆகாம அங்கங்க கொடுத்ததான் செய்யும். සමහරක් ඔටුන්න ඇවිල්ලා එහෙම හරියට වෙන්නේ නැතුව சில கிரீடங்கள் செட் ஆகாம அங்கங்க அடுத்ததான் செய்யும். එනවා සමහරක් තැන්වලදී සමහරක් ඔටුන්න. ஆனால் கிரீடம் கிரீடம். ඒ නමුත් ඒ ඔටුන්න තමයි. ஹalleluya. හalleluya. எனவே கிறிஸ்து உங்களை உருவாக்கும். ක්‍රිස්තුස් වහන්සේ අප තුළ ගොඩ නැගෙනවා. அதற்காக இன்றும் சரி கர்த்தருடைய வருகை பரியந்தம் சரி අද වෙන්න පුළුවන් මහන්සේගේ පැමිණීමදී. ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகளை பட அந்த கற்ப வேதனை பட நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். ඒ වේදනාව විඳින්නේ ප්‍රසව වේදනාව විඳින මම ස්වාමීන් වහන්සේ තුළ සතුටු அதே වෙනවා. போல இந்த இடத்துல தாயாய் தகப்பனாய் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் මව්පියන් හැටියට ඉන්නා වූ අපි සෑම දෙනාම உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து உருவாக வேண்டும். கிறிஸ்து உருவாகிறதுக்காக நீங்கள் பிரயாசம். ක්‍රිස්තුස් වහන්සේ ගොඩ නැගෙන්න ඕනේ කියලා අපි සෑම දෙනාම අපි වීර්යය දරනවා. அது ஒன்று மட்டும்தான் அது வெளியேற வேண்டும். අපි ඒක එකක් විතරයි තමයි වැදගත් වූ එක. வேற எதுவுமே இந்த பூமியில நமக்கு நல்லது கிடையாது. මේ කිසිම දෙයක් මේ පොළවේ ගැවිලා නිරන්තර නෙමෙයි. மறுபடியும் ஸ்கூலுக்கெல்லாம் மாஸ்க் போட்டு வர சொல்லியிருக்காங்களா? මාස් දාගෙන ඉන්න කියලාලු. சொல்லலையா? சொல்லியிருக்கோம்.
ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் மாஸ்க் போட்டு போவோம். ස්කෝල් වලට මාස් දාගෙන යනවා. அப்போ உங்க மூஞ்சில அரைவாசி மறைஞ்சிடும். භාගයක් වැහෙනවා. நீங்க வெள்ளையா இருக்கீங்களா கருப்பா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க யாருக்குமே தெரியாது. කාටවත් දන්නේ සුදුවට ඉන්නවද කළුවට ඉන්නවද කියලා. நம்ம என்னன்னா ஆபீஸுக்கு போட்டு வர சொல்றாங்க. ඔෆිස් එකට දාගෙන එන්න කියලා කියනවා. அந்த நேரத்துல நீங்க லிப்ஸ்டிக் அடிச்சீங்களா அடிக்க மாட்டீங்களான்னு யாருக்கும் தெரியாது. லிப்ஸ்டிக் දාලාද නැද්ද කියලා කාටවත් පේන්නේ නැහැ. இதுதான் இப்ப இனிமே நடக்குது. මේවනම් වෙන්නේ යන්නේ. எல்லாம் மாயை. සියලු දේ මායාව. கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் உண்மை. ස්වාමීන් වහන්සේ එක්කෙනා පමණයි. எனவே அவரை போல மாறுங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம். උන්වහන්සේ වගේ වෙනස් වෙන්න උන්වහන්සේ වෙනස් කරනවා. ஏனென்றால் இனிமே ரொம்ப வருஷம் போகாது. අවුරුදු ගාණක් යන්නේ නැහැ. இந்த சந்ததி இந்த சந்ததி இருக்கிறதான நாட்களிலேயே அவருடைய வருகை சம்பவிக்கும் நான் நம்புகிறேன். මේ සෙනග ඉන්න කාලේ උන්වහන්සේගේ පැමිණීම ඒ කියලා මම විශ්වාස කරනවා. நம்ம பிள்ளைங்க கல்யாணம் கட்டி வாழ்ற அளவுக்கு கூட உலகம் தாங்கணும் தெரியாது. අපේ දරුවන් ඇවිල්ලා විවාහ වෙලා දරුවන් හම්බ වෙන තෙක් තිබෙයිද කියලා දන්නේ නැහැ. காலம் தாமதிச்சா கர்த்தர் அதை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்யும். උන්වහන්සේගේ ප්‍රමාදය වෙනවා නම් උන්වහන්සේගේ කැමති ආකාරයට උන්වහන්සේ ஆனால் කරනවා. ஒரே ஒரு காரியம். එකම දෙයක් මම කියනවා. டெய்லி ஆண்டவருடைய வருகைக்காய் மாத்திரம் நீங்கள் ஆயத்தம். හැමදාම උන්වහන්සේගේ පැමිණීම වෙනකන් අපි ඇවිල්ලා සූදානම් වෙන්න ඕනේ. அதுதான் அடுத்து சம்பவிக்க போகுது. ඒක තමයි වෙන්නේ යන්නේ. நீங்க நிறைய பேர் வந்து வேலைக்காக தன் உயிரை கொடுத்து வேலை செய்றவங்க இருக்காங்க. ඔයගොල්ලෝ පණ දීලා ඇවිල්ලා වැඩ කරන කට්ටිය ගොඩාක් ஒரு කට්ටිය. சின்ன காரியம் ஏற்பட்டா போதும் உங்களை தூக்கி வெளியில போடும். කුඩා දෙයක් වුණොත් ඇති එළියට දානවා. உயிரை கொடுத்து நீங்க 12 வருஷம் படிப்பீங்க. පණ දීලා ඒක ඔයගොල්ලන් ඇවිල්ලා ඉගෙන ஃபைனல் எக்ஸாம் ஏதோ ஆகி உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் போச்சுன்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடையாது கேம்பஸ் கிடையாது அதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு உங்களுக்கே தெரியாது. ෆයිනල් එක්සෑම් එකේ ෆේල් වුණොත් කිසිම දෙයක් නැහැ. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔයගොල්ලෝ සමග සිටිනවා. குப்பையில் இருக்கிறதான කුණු ගොඩේ තිබෙනා එක්කිනා ඔසවලා பிரபுக்களோட அமரம் பண்ண வைக்கிறவர் நம்முடைய தேவன். රජවරුන් සමග වාඩි වෙන්න සසඳ ගන්නවා දෙවියන් වහන්සේ තමයි අපේ දෙවියන් වහන්සේ. நீங்க தகுதி இல்லாத என்னை தூக்கி கர்த்தர் அவருடைய கனமான ஊழியத்தை செய்யக்கூடிய வைக்கிறார். උන්වහන්සේ අපේ ගැනවල උන්වහන්සේගේ ආර්යාත්මා ඒ සේවාව කරන්න උන්වහන්සේ நம்முடைய කරනවා. தேசத்து ஜனாதிபதியை காட்டிலும் நான் மேன்மையான. ඒ අපේ දේශයේ සිටිනා ඔය ජනාධිපතිතුමාට 5 வருஷம் கூடனா 10 வருஷம். යාට වැඩි වුණොත් 1000යි. நான் இந்த பூமியில வாழ்ந்திருக்கும் வரைக்கும் அவருடைய ஊழியக்காரன். මේ පොළවේදී මම ජීවත් වුණ අතර ඉන්න තෙක් மரிச்சு அங்க போயிட்டா நான் அவருடைய பிள்ளை. මම මැරලා ගියොත් උන්වහන්සේගේ දරුවෝ. ஹalleluya. හalleluya. இதுதான் தேவன். මේක තමයි දෙවියන් அந்த වහන්සේ. கிறிஸ்து உங்களிலே உருவாக. கிறிஸ்து සංසෝගල තුල ஒரு ඇවිල්ලා குடும்பத்திலே உருவாக வேண்டும் உங்கள் பிள்ளைகளை உருவாக. පවුල තුල කොට නැගෙන්න ඕනේ දරුවන් තුල කොට නැගෙන්න. எதற்கு பிரயாசப்பட்டாலும் பரவாயில்லை அதற்காக பிரயாசப்படும். මොනවට වීර්ය කරුවත් කමන්නේ ඒක උදෙසා අනිවාර්යෙන් වීර්ය කරන්න. ஒரு குடும்பமே அப்படி கிறிஸ்து உருவான ஒரு குடும்பமா இருந்தா அது எவ்வளவு மேன்மையா இருக்கும். පවුල ඇවිල්ලා கிறிஸ்து සංසෝගල කොට නැගුවා පවුලක් නම් කොහොමද තිබේද? புருஷன் கோபப்பட மாட்டாரு அடிக்க மாட்டாரு திட்ட மாட்டாரு. එයා ගහන්නේ නැහැ, බනින්නේ නැහැ, මුකුත් කරන්නේ නැහැ. என் மனைவி சத்தம் போட மாட்டாள். எனக்கு நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் செய்வா. භාර්යාව වෙලා මම කැමති ආකාරයටම ජීවත් වෙනවා. என் பிள்ளைகளை நான் கிழிச்ச போட்ட தாண்ட மாட்டாங்க. මගේ දරුවන් වෙලා හරි ආකාරයට මම කියන நான் විදිහට சொல்ற ජීවත් அத்தனை වෙනවා. பிள்ளைங்க கேட்பாங்க. මම කියන ඔක්කොම ඒගොල්ලෝ අහනවා. அந்த குடும்பம் எப்படி இருக்கு? ඒගොල්ලෝ පවුල කොහොමද තිබේද? நீங்க அந்த குடும்பம் வீட்டுக்கு போ ஏண்டா வீட்டுக்கு போறோம். ඇයි මම ගෙදර යන්නේ? நிறைய அம்மா சொல்லுவாங்க ගොඩක් කට්ටිය எல்லாம் ஸ்கூல் அனுப்புனா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ඉස්කෝලේට ගියොත් විතර அப்படின்னா நீ பேய் குட்டிகளோட வாழ்ந்துட்டு இருக்க. ලක්කු බැටාව එක තමයි ජීවත් වෙන්නේ. பிள்ளைங்க என்ன நினைக்கும்? මොනවද? எப்படா திங்கக்கிழமை வரும் මොකද සමුදායෙ ஸ்கூலுக்கு போயிடும். ඉස්කෝලේ යනවා. வீட்டுல இருக்கிறது நரகத்துல இருக்க மாதிரி. ගෙදර ඉන්න එක ඇවිල්ලා නිරේ ඉන්නවා. நரகத்துல யார் இருக்குது? නිරේ කවුද ඉන්නේ? பேய் தான் இருக்கு. ලක්ෂව තමයි ඉන්නේ. அப்படின்னு சொன்னா அன்னைக்கு கிறிஸ்து இல்லை. එහෙම කියනවා එතන ක්‍රිස්තුස් වහන්සේ නැහැ. வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. ගෙදරින් එළියට යන්න බෑ. இன்னொரு காலத்துல நான் வெளியிலே தான் இருப்பேன். පසුගිය කාලවල මම එළියෙන්මයි ඉන්නේ. கேளுங்க, நான் வீட்டை விட்டு வெளியில போறதே கிடையாது. ගෙදරින් එළියටවත් යන්නේ. வீட்டுல நினைக்கிறாங்களே தெரியல இவன் என்ன வீட்டுல விட்டு வெளியவே போக மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க தெரியல. සමහරක් වෙලාවට ඉඳන් පුළුවන් ஏன்னா வீட்டுல அப்படி நினைக்கிறது. நான் வீட்டை விட்டு வெளியில போனா தான் பிரச்சனை. ගෙදරින් එළියට ගියොත් තමයි ප්‍රශ්නේ. எப்பவுமே உள்ள இருக்கிறவங்க நினைப்பாங்க. මොකද මේ ඇතුළේම ඉන්න ඕනේ කියලා හිතනවා. அதுதான் முடியும். ඒක තමයි அப்ப පවුල. அதனால என்ன தெரியுது? நம்ம அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ ඉන්නවා. நம்ம சிஸ்டர் மண்டலாம் சொன்னாங்க. මම සිස්ටර් எல்லாம் போனாலும் ஒரு குடும்பம் மட்டும் இங்க இருந்து போகவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ඔක්කොම ගියත් ඒක පවුලක් විතරක් කියන්නේ නැහැ. ஏன்னா சர்ச் முடிஞ்சாலும் இங்கே தான் இருக்கிறாங்க. චර්ච් වල சனிக்கிழமை ஊழிய முடிஞ்சாலும் இங்கே தான் இருக்கிறாங்க. ඉස්ලාම් සේවාව ஏன்னா அவங்களை இங்கே அனுப்புறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு இங்க இருந்து போறதுக்கு விருப்பம் இல்லை. ඒගොල්ලන්ට කැමති නැහැ, අපිට කැමති නැහැ.
ஏனென்று சொன்ன நம்மிடத்திலே கிறிஸ்துவினுடைய ஐக்கியம், கிறிஸ்துவினுடைய உறவு இருக்கு. கிறிஸ்துஸ் වහන්සේගේ නෑකම තියෙනවා අපේ තුල. வந்து பாருங்க. ඇවිල්ලා බලන්න. ඇවිත් බලන්න. අපි சொல்றாங்க சபையில ඇවිත් බලන්න. ඇවිත් බලන්න කියලා සමහර කට්ටිය කියනවා. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். வந்து பாருங்க. ඇවිත් බලන්න. எங்களோட இருந்து பாருங்க. අපිත් එක්ක ඉඳලා බලන්න. அப்ப தெரியும். එතකොට තේරෙනවා. ஹalleluya. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ ඔයගලන්ට ආශිර්වාද நான் කරනවා. மறுபடியும் சொல்கிறேன். එකම දෙයක් ඇවිල්ලා මම පැහැදිලිව කියනවා. கிறிஸ்து உங்களை உருவாக்க வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ අප තුළ නැවෙන්න ඕනේ. அது ஒன்று மட்டும்தான் நமக்கு தேவை. ඒක විතරයි අපිට ඕනේ. ஒன்றுதான் கர்த்தருக்கு தேவை. ඒක විතරයි දෙවියන් වහන්සේටත් ඕනේ. உங்களுடைய எதுவுமே நமக்கு யாருக்கும் தேவை. ඔයගලන් කිසිම දෙයක් අපිට ඕනේ නැහැ. சில நேரத்துல நாம ஊழியம் செய்கிறது பணம் தேவை. සේවාව කරන්න සල්ලි நாம் ඕනේ. வாழ்றது பணம் தேவை. අපි ජීවත් වෙන්න සල්ලි ඕනේ. ஆனால் அதையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ඒක දෙවියන් වහන්සේ අපිට දීලා இங்கே තියෙනවා. கர்த்தர் உங்களை உருவாக்கட்டுமே. ස්වාමීන් වහන්සේ අප තුළ ඇවිල්ලා නැවෙන්න ඕනේ. கிறிஸ்து உங்களை உருவாக்கும். ක්‍රිස්තුස් වහන්සේ නැවෙන්න ඕනේ. மகதலே மரியாள் அந்த அந்த அவர் இந்த பரிமள தைலத்தை கொண்டாந்து அவருடைய பாதத்தில் போட்டார். මග්දලේනා මරියා ඇවිල්ලා යාගේ තෙල ඇවිල්ලා යාගේ පාදයට அந்த දානවා. பரிமள தைலம் உளியேற பெற்றது அதன் அர்த்தம் என்ன என்பதை கர்த்தர் சித்தமானால் இன்னொரு நாள் நாங்கள் பேசுவோம். ඒකේ කාර්යය ඇවිල්ලා මම දෙවියන් වහන්සේට කැමති නම් ඒකට கிறிஸ்து எல்லாம் பரிமள தைலம் அங்க இருக்கு. ක්‍රිස්තුස් වහන්සේ ඉන්නමනේ ඒ ස්ථානයට ඇවිල්ලා ඒ තෛලය තිබෙනවා. கிறிஸ்து இருந்த ஒரு கூட்டம் சன்னமுங்க இருக்கு. ක්‍රිස්තුස් වහන්සේ ඉන්නමනේ සෙනගක් කියනවා. கிறிஸ்து உங்களை உருவாக்கும். ක්‍රිස්තුස් වහන්සේ ගොඩනගෙන්න ඕනේ. எல்லாம் கண்களை கூடி தேவனுக்கு අපි සියලු දෙනාම නිත්වසාගෙන උන්වහන්සේ නමස්කාර කරනවා. என்னிலே நீர் உருவாக வேண்டும். උන්වහන්සේ මාතුල ගොඩනගෙන්න ඕනේ පියාණනි. உம்மை போல் நான் மாறணும். ඔබ වහන්සේ වගේ වෙනස් වෙන්න ඕනේ. உம்முடைய அன்பை என்னிலே உருவாக்கும். ඔබ වහන්සේගේ ප්‍රේමය මාතුල ගොඩනගෙන්න ඕනේ. உம்முடைய சுபாவங்களை எனக்கு உருவாக்கும். උන්වහන්සේගේ ස්වභාවය මාතුල එන්න ඕනේ. கர்த்தர் அப்படியே நான் உருவாக்கும். පියාණනි අපේ කිරිකාව ඔබ වහන්සේට බාර වෙනවා. நானாகவே வந்து நிற்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்து நிற்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஆண்டவரே, உங்களுடைய வருகை பொழுது நாங்கள் எல்லாரும் முகமுடன் நிற்க எங்களை கருதிப்போம். கிறிஸ்து என்னிலும் எங்களிலும் உருவாகும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் நல்லா